வணக்கம். சொல்வனம் வினாவனம்ல இன்னைக்கு வந்து கதை வனம். அதுல நம்ம கடந்த ஜனவரியிலிருந்து தொடர்ச்சியா வந்துட்டு கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு 10, 15 கதைகள் எடுத்துட்டு, அதை சிறுகதைகள் குறிப்பாக அதுவும் ஆன்லைன்ல வெளியான சிறுகதைகள் எடுத்துட்டு, அத பத்தி நம்மளோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வரோம். நல்லது, கெட்டது அப்படின்றதெல்லாம் சொல்லாம, நம்மளுக்கு புடிச்சத மட்டும் பகிர்ந்துட்டு இருக்கோம். நான் முன்னமே சொன்ன மாதிரி இது வந்து எந்த தர அடிப்படையிலும் இல்ல. நம்மளுக்கு பிடிச்ச 10 சிறுகதைகள வந்து ரேண்டமா சூஸ் பண்றோம். நெறைய சிறுகதைகள் வருது. ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு படிச்சு அதுக்கான ஒரு சின்ன வெளிச்சமாச்சும் குடுக்கலாம் அப்படின்னு. அதை விட வந்து நம்ம வாசிப்பு அனுபவம், வாசிப்பு இன்பத்த பகிர்ந்துக்கிறது தான். சோ இதுக்கு நம்ம வழக்கம் போல நம்மளோட தமிழ் இலக்கம் வளர்ப்போம் வாருங்கள் அப்படின்ற ஃபேஸ்புக் குரூப் நடத்துற மந்திரமூர்த்தி அழக வந்திருக்காரு. நான் அவரோட இந்த அர்ப்பணிப்பை வந்து நான் சொல்லி மாளாது. ஏன்னா வாரம் வாரம் வந்து அது மாதம் மாதம் வந்துட்டு இதுக்கான கதைகள் வந்து தேர்வு வந்து கிட்டத்தட்ட 50ல தொடங்குச்சு. இப்போ வந்து 60, 70ன்னு போயிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளவு கதைகள் வருது, சிறுகதைகள் வருது. அதை படிச்சு அதை தேர்ந்தெடுப்பது எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ அது படிச்சுட்டு கடைசியில ஒரு 10, 15 கதை கொடுப்பாரு. அதை மட்டும் தான் படிக்கிறது என்னோட வேலை. அதுக்கே எனக்கு இந்த வாட்டி நேரம் கிடைக்கல. சோ இது வந்து ஒரு 2, 3 நாளைக்கு முன்னால ரெக்கார்ட் பண்ண வேண்டிய செஷன். என்னுடைய படிக்க நேரம் கிட்டாததால் அப்படி ஆயிருச்சு. பட் அடுத்த முறை கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வித் மச் செட் நம்ம போயிடலாம் மந்திரமூர்த்தி அழகு கூட பேசுறதுக்கு. இந்த ஏப்ரல் மாதம் வெளிவந்த இணைய சிறுகதைகளை பற்றிய நம்மளுடைய கலந்தாய்வு தான் இந்த எபிசோடு. மந்திரமூர்த்தி அழகு வாங்க. வணக்கம். வணக்கம் டிஜே. சொல்வனம் கதைவனம் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த மாதத்திலேயும் வழக்கம் போல 10 சிறுகதைகளை உரையாடலுக்காக தேர்ந்தெடுத்து உங்கள் முன்னாலே நிற்கிறோம். அப்புறம் நண்பர் டிஜே சொன்ன மாதிரி இது ஒரு உற்சாகமான உரையாடல். உற்சாகமாக கதைகளை தேர்ந்தெடுத்து எங்களது ரசனைக்கு ஏற்ப உங்ககிட்ட பேசுகிறோம். நாங்கள் தேர்ந்தெடுத்த கதைகளை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. நீங்க வந்து ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் சில தேர்ந்தெடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை சார்ந்து சில விஷயங்கள் பிடிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயண சார்ந்த ஒரு சிறுகதை பிடிக்கலாம். எனக்கு வந்து ஆழ்மன உரையாடல்கள் பிடிக்கலாம். இல்ல சிலருக்கு வந்துட்டு அந்த நகைச்சுவல் எல்லோட இருக்கிற துள்ளல் நடை பிடிக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு கதையில வந்து கதையா இருக்கக்கூடாது, அதோட உள்ளர்த்தங்களை பத்தி பேசிட்டு போகணும், அதுல வந்து ஒரு படிமங்களை பார்க்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அந்த கவிதை இது மாதிரி படிமங்கள் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அதுல இந்த சிறுகதைகள் எல்லாமே நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மளை அட்ராக்ட் பண்ணிருக்கணும். சொன்னா வந்து சில பேருக்கு நகைச்சுவையா இருக்கலாம். எனக்கு இந்த பேர் வந்து அந்த கதைக்கான தலைப்பு வைக்கிறாங்க இல்லைங்களா, சிறுகதைக்கான தலைப்பு இந்த இந்த மாதத்துல கூட நீங்க பார்க்கலாம். சில தலைப்புகள் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அந்த தலைப்புனாலேயே அது படிக்க உந்துதலா இருக்கும். சோ அதையும் சொல்லலாம். இந்த தடவை குறிப்பா தலைப்பு அந்த தலைப்பு அப்படி இருக்குங்கிறதையும் நம்ம சேர்த்து அலசிடுவோம். கண்டிப்பா தலைப்பு வந்து அலசிடுவோம். முக்காவாசி இந்த கதையோட முடிவை சொல்லாம அலசிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த வாரம் வந்து நம்ம இந்த மாதம் வந்து என்ன சொல்லிருக்கோம்னா ஒரு 10 சிறுகதைகளை வந்து நம்ம பேச போறோம். அதை தவிர வந்துட்டு நீங்க இன்னொரு 9 சிறுகதைகளை வந்துட்டு பரிந்துரைக்க போறீங்க. அதை பத்தி நம்ம விவரமா பேச போறது இல்ல, ஆனா பரிந்துரைக்கிறோம். நான் முன்னமே சொன்ன மாதிரி இதுல வந்து எந்த ரேட்டிங்கும் இல்ல, இதுல எந்த ரேங்கிங்கும் இல்ல. இது எல்லாமே நம்ம படிச்சது. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம படிச்ச வரிசையில தான் அப்படியே கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 2 பேரும் அந்த குரூப்ல இருக்கோம், பாபாவும் அந்த குரூப்ல இருக்காரு. நம்ம பாட்டுக்கு படிச்சிடணும், அந்த லிங்க் நீங்க கொடுத்துட்டே இருப்பீங்க. நம்ம அப்படியே அந்த வரிசையில இருந்து இது எடுத்துக்கலாம் போட்டுட்டு இருக்கோம். சோ இந்த மாதம் கிட்டத்தட்ட 65 கதைகள் பக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க அதுக்கு மேலேயே படிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் நீங்க சொன்ன வரைக்கும் எனக்கு 65 கதை படிச்சிருக்கீங்க. நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமா என்னால முழுசா படிக்க முடியல, 65 படிக்கல. ஆனா நீங்க தேர்ந்தெடுத்த 19ல 10 பிளஸ் 11 படிச்சிட்டேன். நீ காலையில வர்றதுக்கு முன்னால வந்துட்டு நாஞ்சில் நாடனை படிக்காம இருக்காது, அதை படிச்சுட்டேன். அது அவரோட பிடிக்கும் அப்படிங்கறத இன்னொரு காரணத்துக்காக படிச்சேன். 11 கதையும் படிச்சு முடிச்சுட்டேன். வித்வுட் மச் அடு நம்ம முதல் கதைக்கு போயிடலாம். முதல் கதை வந்து வாசகசாலை, லின்கா ரோஷியா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பேரே வித்தியாசமா இருக்கு. சேவியர் ராஜதுரை எழுதின கதை. அதை பத்தி சொல்லுங்க மந்திரமூர்த்தி. இப்போ நம்ம வாசகசாலையில இருந்து 3 சிறுகதைகளை இந்த வாரத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கோம். அதே மாதிரி சொல்வனத்துல இருந்து 3 சிறுகதைகளை பத்தி பேச போறோம். அதுல இப்போ இந்த வாசகசாலையில இருந்து இந்த முதல் கதை வந்து வின்கா ரோசியா, சேவியர் ராஜதுரை எழுதின கதை. இந்த கதையை வாசிச்ச உடனே எனக்கு அப்படி பிடிச்சிருந்தது இந்த கதை.
ரொம்ப ரொம்ப அழகான நடையில இந்த கதையை சேவியர் ராஜதுரை சொல்லியிருக்காரு. இது இது ஏன் நம்ம இப்பதான் தலைப்பை பத்தி இப்பதான் பேசணும். இப்பவே ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு ஏன் வின்காரோசியா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அப்படிங்கிறத ஏன் கதையில சொல்றாரு. இந்த கதையில வர்ற கதாநாயகி அல்ல, இந்த கதையில வர்ற அந்த முக்கிய பெண் பாத்திரம், அந்த பொண்ணோட பேரு நித்திய கல்யாணி. அந்த நித்திய கல்யாணிங்கிறது ஒரு தாவரத்தோட பேரும் கூட. அதனுடைய ஆங்கில பெயர் வந்து வின்காரோசியா. அதனால் இந்த கதையில வர்ற அந்த நாயகன் வந்து அவளை செல்லமா கேலிக்காக இவங்க நண்பர்கள்ட்ட பகடி செய்யறதுக்காக அவளுக்கு இந்த வின்காரோசியாங்கிற பேரை வச்சு கூப்பிடுறான். இதுதான் அந்த வின்காரோசியா. அப்புறம் ரொம்ப அருமையான காதல் கதை இந்த கதை. அதாவது காதல் வந்து எவ்வளவுதான் பேசினாலும் அழுக்கிறதே இல்லை. அந்த காதல் கதையை வந்து ரொம்ப அழகான நடையில ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப 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 பிடிச்சு போகுது. இது என்னன்னு கேட்டோம்னா, நம்ம காதல்னா என்ன சொல்லுவோம் பழக்கமா, மரபு வழியில நம்ம வந்து காதல்ங்கிறது ஒரு முறை தான் வரும் அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்ற இது உண்டு. ஆனா இது இந்த காலத்து காதலை பற்றி பேசுகிறது, ஆனா உள்ளார்த்தமா பேசுது. இந்த கதையில வர்ற கதாநாயகி வந்து அவ வந்து 2 பேரை அவ விரும்புறா. இந்த கதையில வர்ற கதாநாயகன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சரவணன். அவன் வந்து அவனும் 2 பேரை விரும்புறான். அந்த கதாநாயகியே அவ வந்து முதல்ல இந்த கதையை ஒரு சுருக்கமா ஒரு 2-3 வரியில பாத்திரலாம். இந்த கதையோட அந்த முக்கிய பாத்திரமான அந்த சரவணன் வந்து அவள்கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி அவங்க கூட படிச்ச அவனோட ஃப்ரெண்டுகிட்ட ஒரு பண உதவி கேட்கறதா அந்த கதையை ஆரம்பிக்கிறாரு. இந்த கதை வந்து நனவு ஓட்டத்துல ஓடுது, நிகழ்காலத்துல நடக்குது, அப்புறம் முன்னாடி உள்ள சம்பவம். அதனால நனவு ஓடையில சேர்த்தே தான் அந்த கதையை அழகா சொல்லிட்டு போறாரு. இப்போ அந்த கதையை அவர் எங்க கொண்டு போய் முடிக்கிறாரு. இப்போ அந்த கதையில ஆரம்பிக்கிற அந்த வின்காரோசியாவும் சரவணனும் அவங்களையே அறியாம ஒருத்தர் மேல ஒருத்தர் உண்மையில அவங்க காதலிச்சிருக்காங்க. அந்த காதலை எப்படி அவங்க உணர்றாங்க, எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிற சாரத்தை வந்து அவர் அந்த கதையில ரொம்ப அழகா சொல்லிட்டு போறாரு. சரி, இது ரொம்ப ரொம்ப நீளமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க பிடிச்ச கதை நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி காதல் கதையில இதுல வந்து நான் வித்தியாசமா என்ன நினைச்சேன்னா, கதை முழுக்க முழுக்க உரையாடல்கள் மூலியமே நிகழுது. அதாவது அவர் அதிகமான வந்துட்டு இந்த சுற்றுப்புறத்தை இதெல்லாம் விவரிக்கிறதெல்லாம் குறைச்சிட்டு பெரும்பாலும் உரையாடல் தான். நீங்க பாத்தீங்கன்னா இவர் பேசுறது அவங்க பேசுறது உரையாடல் மூலமே வந்துட்டு கதையை சொல்லப்படுகிறது அப்படிங்கறது முக்கியமான விஷயம். நீங்க சொன்ன மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் இவங்க ஒரு உரையாடல் நடக்கும், அந்த பெரிய பழசுல இருக்கிற இந்த உரையாடலுக்கான இது காட்டுவாங்க. அப்புறம் வந்து இந்த நீங்க சொல்ற மாதிரி இது மும்முனை காதல் அப்படிங்கிறது 4 முனை காதல் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு இல்லையா? இந்த அந்த 4 பேருக்கும் காதல் இருக்கும். ஆனா கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா, காதல் அப்படிங்கறது நம்ம இல்லாத இடத்த விட்டு இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கறதான் இந்த கதையோட சாராம்சமா நான் பாக்குறேன். அதுதான் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த 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 பேருக்கான காரணம் அப்படிதான். இது வந்து ஒரு 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 அவங்களோட அந்த பேரு ஏன் அவர் அந்த பேர் வச்சார் அப்படின்றது காரணம் சொல்லிட்டு இருந்தாலும் கூட, நம்ம வெளிப்படையா இருக்கிற அந்த பேரை விட்டுட்டு அவங்களுக்கு இருக்க அந்த அன்பை எல்லாம் வந்துட்டு இவங்க 2 பேருக்குமே மனசளவுல வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து கடைசியெல்லாம் புரிய வருது. அந்த தருணத்தையும் வந்துட்டு அதுலயும் அவங்க டக்குன்னு சேர்ந்துட்டாங்கன்னு முடிக்கிறது இல்ல. அவர் முடிக்கிறப்ப கூட வந்துட்டு இன்னும் அந்த பூ மலரல, அது மலர்றதுக்காக காத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அக்கு வச்சு முடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி தான். அடுத்தது வந்து நீங்க வந்து வாசகசாலையில இருந்து கண்மணி ராசா அப்படிங்கிறவர் எழுதுன நம்பியும் கருப்பாயி புருஷனும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நீங்க சொல்லுங்க. ஆமா, இது கண்மணி ராசா எழுதின கதை. கண்மணி ராசா ராஜபாளையத்தில் வசிக்கிறார். ஒரு மில் தொழிலாளியாக வேலை பார்த்தவர். நிறைய கவிதைகள் நிறைய எழுதியிருக்கிறாரு, சிறுகதைகளும் எழுதிட்டு வராரு. இப்போ இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருமையான பகடி கதை. இந்த கதை வந்து ரொம்ப நல்ல ஒரு பகடி கதை. சிரிச்சு அதை படிக்கலே ஒரே சிரிப்பா இருந்தது. இந்த கதையோட தலைப்பை பார்த்துருவோம். நம்ம தான் தலைப்பை பார்த்துட்டு போடணும், ஏற்கனவே அதை பேசியிருக்கோம் இல்லையா? முதல்ல நம்பியும் கருப்பாயி புருஷனும். இதுல யாரு நம்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு டூப் மாஸ்டர்.
எங்கேயுமே வந்து டூப் அடிச்சு விடுவான். அவனை பத்தின அது அவன் சொல்ற சம்பவங்களா இருந்தாலும் சரிதான், அவன் தன்னை பத்தி சொல்றதா இருந்தாலும் சரிதான். இந்த மாதிரி ஒரு டூப் அடிக்கிற ஆளு. இந்த கருப்பாயி புருஷன்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு கவிஞர். தமிழ்ல ஒரு பொதுவான ஒரு வழக்கம் உண்டு. எழுத்தாளரோ கவிஞரோ தன்னை பற்றி தானே பேசிக்கொள்வதில் கொஞ்சம் கூட சலித்து கொள்ளாதவர்கள். என்ன, தங்களை பத்தி உலகத்துக்கு ஊருக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு ஒரு கற்பனையில பேசிட்டு இருக்கிறவங்க. இந்த மாதிரி நிறைய பகடிகள்லாம் உண்டு. இப்போ இந்த தலைப்புல நம்பியும் கருப்பாயி புருஷனும் இதுல பார்த்தோம்னா, இந்த கதை சொல்லி வந்து கதையில கதாசிரியர் யாரு, இந்த கண்மணி ராசா தான் இந்த கதையினுடைய கதை சொல்லியா இருக்கிறாரு. அப்போ அவங்களுடைய நண்பர்கள் வட்டம் எல்லாத்த பத்தியும் பேசுறாரு. இந்த நம்பி மும்பையில வேலை பார்ப்பான். அப்பப்போ இவங்க ஊருக்கும் வருவான், இவங்க சொந்த ஊருக்கும். வர்றையில அந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பேசுறது, அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறது. அப்புறம் இவனுடைய அட்டகாசம் தாங்காம இவங்க அவனோட சொந்த நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணிடுறது. இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் சொல்றாரு. ஒரு தடவை அவன் ஊருக்கு வந்திருக்கையில நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப விரிவா சொல்லிட்டு போறாரு. இதுல என்னன்னா, அவன் மும்பையில அவனுக்கு ஒரு சேட்டு, தமிழ்ல ஈடுபாடு உள்ள ஒரு சேட்டு கிடைக்கிறாரு. அவரோட குர்ரம்னு அவரோட பேரு. அதனால அவரோட பேரோட முதல் எழுத்து கு. அந்த கூங்கிறதையும் அவளோட மனைவி பேரு இல்லின்னு ஆரம்பிச்சு ஒரு பேரு. அதனால குல்லி இலக்கிய வட்டம்னு. அந்த குல்லி இலக்கிய வட்டம் என்னாச்சு, அப்புறம் அந்த சேட்டோட மனைவி வந்து இன்னொருத்தரோட போயிட்டா அப்படிங்கிறதுக்காக அப்புறம் அந்த குல்லி இலக்கிய வட்டம்ங்கிறது கூ இலக்கிய வட்டம்னு ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் ரொம்ப பகடியா சொல்றாரு. இதனுடைய உச்சம் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த கவிஞர், இந்த கருப்பாயி புருஷன் இருக்காரு இல்லையா, இவரை வச்சு இவங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்க. இவங்க ஊர்ல இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு வனாந்தரத்துல ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்துல இவர் தன்னை பத்தியே ஜம்பம் அடிச்சுக்கிறாரு இந்த கருப்பாயி புருஷன். உடனே இவன் நம்பி என்ன பண்றான், இவரை எப்படா மற்றவங்க யாராவது பேசணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கு இவர் இடம் கொடுக்க மாட்டேங்காரு. தன்னை பத்தி தான் எழுதினதை பத்தி தான் பேசுறாரே தவிர மற்றவங்களை பேசவே விட மாட்டேங்கிறாரு. உடனே நம்பி வந்து ஒரு ஒரு ஃபோன் கால் வரும் அலைபேசியில. உடனே அதை ஆன்சர் பண்ணுவான். ஆன்சர் பண்ணிட்டு, நான் இப்ப எங்க இருக்கேன்னு தெரியுமா, அந்த குரல் நமக்கு அது என்ன பேசுறான்னு தெரியாத, இங்க ஒரு கவிஞர், முக்கியமான கவிஞர் இருக்கிறாரு, நான் முக்கியமான ஒரு இலக்கிய கூட்டத்தில் இருக்கேன் தெரியுமான்னு. இவர் இந்த கருப்பாயி புருஷன் இருக்காரு இல்லையா, இவருக்கு பயங்கர குஷி ஆயிரும். ஆஹா அப்படின்னு பயங்கர எதிர்பார்ப்போட உட்கார்ந்துருப்பாரு. உடனே எங்க இருக்கேன், என்ன எங்க இருக்கேன் சொல்லட்டுமா, கவிஞர் கருப்பாயி புருஷன் அவரோட இதுல இருக்கேன், அவர் பேசிட்டு இருக்காரு, இங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்க. என்ன, கருப்பாயி புருஷனை தெரியாதா, அவரை தெரியாதவங்களே யாருமே கிடையாதுப்பா, உனக்கு தெரியாதா. இவருக்கு முகம் சுண்டி போயிடும். உடனே அடுத்து அவன் என்னப்பா தெரியாதுன்னு சொல்றான் அப்படியா, அப்படியா. உடனே நீங்க இவன் கேட்பான், நம்பியே அவர்கிட்ட கேட்பான், நீங்க என்னென்ன புஸ்தகம்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு. அவர் சிலதை சொல்லுவாரு. அவன் கடைசி வரைக்கும் அந்த பக்கத்துல இருந்து தெரியாது தெரியாதுங்கிறது தான் வரும். இவனோட நோக்கம் என்னன்னா, அவரை வந்து அவரு தன்னை பத்தியே பேசிட்டு இருக்காரு இல்லையா, அவரை நோகடிக்கணுங்கிறது தான். அந்த முயற்சியில எப்படி அவன் வெற்றி அடைகிறாங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க வேற என்ன அதுல பாத்தீங்க? கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி தான். அதுல வந்து பகடியின் உச்சத்துக்கே போயிட்டு, பகடியில வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்துட்டு நண்பர்களுக்குள்ள நம்ம நண்பர்கள் எப்பயுமே இந்த மாதிரி வந்துட்டு அவிழ்த்து விடும் ஒரு புழுகு மூட்டையான நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க சொல்றது உண்மையா பொய்யானே தெரியாது. ஆனா ஒரு காலத்துல அவங்க சொன்னதெல்லாம் நம்பி இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சம்டைம்ஸ் வெக்கப்பட்டும் ஒரு செய்திருப்போம். ஒரு காலத்துல நம்ம அவங்க சொன்னதெல்லாம் நம்பி இருப்போம். ஸோ அப்படியான ஒரு கேரக்டர் தான் அந்த நம்பி. ஸோ அந்த நம்பியோட கேரக்டரைசேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவர் வந்து இவர மூலியமா தான், நம்ம சொல்ற கதாசிரியரோட மூலமா தான், அவரோட நெரேட்டிவ்ல தான் நமக்கு தெரிய வருது. அவர் நேரடியா நம்ம கூட பேசுறது இல்லை அப்படிங்கிறதுனால அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது வந்துட்டு இந்த இலக்கியத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கருப்பாயி புருஷன்னா நிறைய பேர் புனை பெயரா தன் மனைவியின் பேரை வச்சுப்பாங்க இல்லைங்களா. இப்ப நம்ம மனைவியின் பேர் வச்சுப்பாங்க. அதனாலதான் இவர் வந்து அதை மாத்தி கருப்பாயி புருஷன் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சில சின்ன சின்ன நகைச்சுவை துணுக்குகள் மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா, அந்த காலி நீலி சூலி @gmail.com அப்படின்ற இமெயில் ஆகட்டும், நீங்க சொல்ற மாதிரி புள்ளி இருக்கிய இலக்கிய வட்டம் அப்படின்னா அதுக்கு புள்ளி ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அருமையான காரணம் சொல்லி அதுல வந்து அவங்க ஏதோ பானிபூரிக்காரர் கூட போயிட்டாரு ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு, அது எனக்கு ஞாபகம் இல்ல. பட் அதான் அந்த மாதிரி விவரிப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல இன்னொன்னு சொல்லணும்.
அவர் அந்த கதையில அந்த மாடசாமின்னு ஒரு டீ கடைக்காரர் இருக்காரு. அங்கதான் இவங்க பேசியெல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. அதெல்லாம் அவரை பத்தி பகடி பண்ணிக்கிட்டு இருக்கையில அவர் மாடசாமி என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கப்பா. எப்பவுமே அவன் என்ன உங்களுக்கு என்ன ஏதாவது ஏமாத்திட்டானா, உங்களை ஏதாவது ஏமாத்தி பொய் சொல்லி உங்கள்கிட்ட இருந்து பணத்தை எதுவும் பிடிக்கிட்டானா? அப்படி ஒண்ணும் இல்லைல்ல. அவன் ஏதோ புருடா விடுறான். எப்ப பார்த்தாலும் நீங்க அறிவை தூக்கிட்டு அலையாதீங்க. என்ன, ஜஸ்ட் என்ஜாய், அதை வந்து ஜாலியா அனுபவிங்கிறான். அதெல்லாம் அந்த கதையில ரொம்ப நல்லா ரசனையா சொல்லி இருக்கிறாரு. கண்டிப்பா, கண்டிப்பா. நான் சொன்ன மாதிரிதான். இது வந்து நல்ல ஒரு ரசனையான கதை தான். நல்ல நகைச்சுவையா படிக்கலாம். நிறைய துணுக்குகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அருமையான கதை தான் எழுதியிருக்காரு. சோ அங்கிருந்து அடுத்த கதைக்கு போயிடலாம். இந்த அடுத்த கதையில வந்து நான் தலைப்பு சொல்றப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது தலைப்புக்காகவே இது தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. யுவாங் சுவாங்கின் மீசை அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து எனக்கு ரொம்ப இந்த தலைப்பு பிடிச்சேன்னா ரொம்ப அட்ராக்டிவான லின்காரோசியாவும் நல்லா இருந்துச்சு. பட் இது வந்து யுவாங் சுவாங் வச்சிருந்தா கூட அவன் கண்டிருக்க மாட்டான். யுவாங் சுவாங் மீசை அப்படின்னு சொன்ன உடனே அதுல என்னடா அப்படி யுவாங் சுவாங் மீசை அப்படின்னா நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த அந்த எப்படி யோசிக்கிறோம், நம்ம யுவாங் சுவாங் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்திருக்க மாட்டோம். நம்ம எல்லாம் வரலாற்று புத்தகங்களே இல்ல நம்ம படிச்ச புத்தகங்களே எங்கேதான் பார்த்திருப்போம். சோ அதை வச்சுதான் தருணாதித்தனோட கதை, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, எழுத்தாளர் தருணாதித்தனோட கதை இந்த கதை. தருணாதித்தன் வந்து பெங்களூர்ல வசிக்கிறார். ஒரு பொறியாளர். தொடர்ந்து நிறைய கட்டுரைகள் கதைகள்லாம் எழுதிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த கதையை பொறுத்த மட்டும் யுவான் சிங்கின் மீசை, இந்த யுவான் சிங்கின் மீசை இன்னும் எதுக்கு பேர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த கதையில கதை சொல்லியா வர்றது வந்து நடராஜன் அப்படின்னு ஒரு பாத்திரம். இந்த நடராஜன் வந்து ஃபாரின்ல எல்லாம் வேலை பார்த்தவர், மும்பையில எல்லாம் வேலை பார்த்தவர். இப்போ சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கும் அவரோட மாமாவுக்கும் இடையில இருக்கிற நட்பு, மாமா பேரு சுப்பிரமணியன், மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேர்த்துக்கு இடையில இருக்கக்கூடிய நட்பை பத்தி இந்த கதை பேசுது. அது மட்டும் இல்ல, அவனுக்கும் அவங்க மாமாவுக்கும் இடையில அவ்வளவு நட்பு இருக்கையில அவரு மணி சுப்பிரமணியன், அவரோட சுப்பிரமணியனுக்கும் அவங்க மாமாவுக்கும் அவங்க பையன் குமார்னு, அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு ஒரு வெறுப்பு இருந்திருக்கு. பையனுக்கு அவங்க அப்பா மேல ஒரு வெறுப்பு இருந்திருக்கு. அப்படிங்கிறது இந்த கதையில வந்து அவர் கடைசியில தான் சுட்டி காமிக்கிறார். கதையில தொடக்கம் பூரா தன்னோட வாழ்வு இவ்வளவு தூரம் உயர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவன் தன்னோட மாமா தான் அப்படிங்கிறத நினைவு கூர்றான். ஏன் ஏன் அப்படிங்கிற சம்பவத்தையும் அவர் விளக்குறாரு. குமார் வந்து அவங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல இப்படி அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை போடுறான். போட்ட உடனே தான் அது குடும்பத்தில் எல்லாம் அடுத்தடுத்து பேசுகிறாங்க. மறுநாள் இவன் வந்து அவனோட மனைவி சொல்கிறா போயிருங்க அப்படின்லாம். உடனே இவன் கிளம்பி வாரான் அவங்க அப்பா. ஏன்னா மாமாவுக்கு அவன் அவ்வளோ தூரம் கடமைப்பட்டிருக்கிறதா நினைக்கிறான். அலுவலகத்தில் எவ்வளவோ வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வாரான். அப்போ இந்த ஒவ்வொன்றா விரியுது. அந்த காலேஜில் படிக்கையில் அவனுக்கு அவர் தான் அந்த இங்கிலீஷ் சில புத்தகங்களை வாங்கி கொடுக்கறது, டிக்ஷனரி வாங்கி கொடுக்கறது, இப்படியே அவங்க அப்பாவிட்ட இருந்து அவங்க அப்பா கோபப்படுறப்பெல்லாம் எப்படி அவனை இவர் காப்பாத்திருக்காரு, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இதுல சொல்லியிருக்கிற விஷயம் ரொம்ப பிடிக்குது. இதுல இந்த யுவான் சிங் எங்க வராரு அப்படின்னு பார்க்கலாம். இதுல இவன் 7ஆம் கிளாஸ் படிக்கல, அவனோட சரித்திர புத்தகத்தை எடுத்து பார்க்குறாரு. பிரித்து பார்த்துட்டு, என்னடா ஏழாவது இது பாடம் 7ஆம் பாடம் வரைக்கும் நடத்தியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு ஆச்சரியமாயிரும் நம்ம நடராஜன் நட்டுக்கு. என்ன மாமா, எப்படி மாமா கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறான். நீ தான் அந்த யுவான் சிங்குக்கு மீசை போட்டு வச்சிருக்கிய, அது வரைக்கும் உள்ள எல்லா படத்துலையும் அங்கேயும் ஏதாவது டிராயிங் அந்த படத்தில் போட்டு வச்சிருக்கிறீங்களா அப்படிங்க. அப்போ அந்த யுவான் சிங்கின் மீசை அப்படிங்கிறது அந்த சிறுவனுக்கே உரிய அந்த குறும்புகள் மற்றது எல்லாத்தையும் அங்க டச் பண்றாரு. இப்போ அப்பவும் அவங்க அப்பா வந்து என்ன படமெல்லாம் வரைஞ்சிருக்கிறாரேன்னு அவனை இது பண்ண வராரு. அது சின்ன பையன் ஓவியத்தில் இருக்கிற விருப்பம் அப்படி இப்படின்னு அவங்க மாமா அவனுக்கு பறிஞ்சுக்கிட்டு வராரு. இப்போ இவன் அவங்க மாமாவை பார்க்க போற இடத்துல அவன் மறுநாள் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கிறதுல அவன் இறந்துடுறான்னு தெரியுது. அப்போ அவர் வந்து அங்க போகணும்னு நினைக்கையில அவன் வந்து அவர் வரதுக்கு முந்தைய உடனடியா சடங்கெல்லாம் இல்லாம
அவனுக்கு என்ன போதும் இந்த மரியாதை, அதெல்லாம் நேரடியா எலக்ட்ரிக் கிரிமேஷன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு உடனே கொண்டு போயிடலாங்கிற மாதிரி அவங்க மாமா பையன் பேசுறான், குமார் வந்து பேசுறான். அவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிருது. இப்போ இவர் வாசகர்கிட்ட எதை கொண்டு போறாரு அப்படின்னா, தருணாதித்தன் வந்து அவர் மாமா அப்படின்னு முறையில அவன் அவர் மேல அவ்வளவு பிரியம், அன்பு, வாழ்க்கை இவ்வளவு தூரம் இது பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் நினைக்கிற அந்த ஒரு பகுதியும், ஆனா சொந்த மகனே வந்து அவங்க அப்பா மேல ஒரு மரியாதை இல்லாம, எந்த விதமான மரியாதையும் இல்லாம ஒரு உரிமையில அவரை திட்டுறதையும் ஒரு பார்க்குற அந்த ஒரு முரண் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த சிறுகதை. அதை ரொம்ப அழகா இந்த நடை பார்த்தீங்கன்னா அந்த கதையில வந்து அவ்வளவு நல்லா சொல்லியிருக்கிறாரு அந்த கதைய. சரி, கண்டிப்பா. சொல்லுங்க. இல்ல, ஆமா. நீங்க சொன்னது வந்து ரொம்ப அருமை. நானும் தான் இந்த கதையில முக்கியமா பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இவர மாரி ஒரு நல்லவரே இல்லையே அப்படின்னு தோணும். அவரு 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 தான் ரொம்ப நல்லவர்ன்னு தோணும். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு கூட சேர்ந்து இருப்பவங்களே அவங்க மாரி அந்த கருத்துல படிக்க இருக்காது. அவங்க வந்து அவங்கள எதிர்த்து பேசியிருப்பாங்க. இல்லன்னா அவங்க வந்து முற்றிலும் மாறான ஒரு கருத்த சொல்லுவாங்க. அதாவது அது அந்த அந்த மீசை அப்படிங்கிறது, யுவான் சாங்கின் மீசை அப்படிங்கிறது, இவரு அதனாலதான் அதுதான் அது ஒரு ஒரு ஜக்ஸ்டபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே விஷயத்த வந்து 2 இடத்துல பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்க்கறப்பதான் இரு கோடுகள் தத்துவம் அப்படிம்பாங்க இல்லையா? அது மாரி. சோ இவருக்கு வந்து அது பெருமையா தெரிஞ்ச விஷயம். அவருக்கு வந்து இது இல்ல. ஏன்னா இவருக்கு என்னன்னா, அவங்க அப்பா கிட்ட அது சொன்ன உடனே, அவங்க மாமா அத சிரிச்சுட்டே விட்டுருவாரு. ஆனா அவங்க அப்பா போட்டு தர்மடி போட்டுருவாரு. சோ இவரோட அப்பா வந்து ஒரு வில்லனா இவருக்கு தெரியுறாரு. ஏன்னா இது படம் வரையறது சாதாரண விஷயம். அவங்க மாமா என்ன சொல்ல, படம் வரையறது சாதாரண விஷயம் தானே, இதுக்கு ஏன் பையனை போய் திட்டுறீங்க அப்படின்றாரு. அவங்க அப்பா போட்டு தர்மடி, நீ படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல, 7வது இது வரைக்கும் எல்லாத்துலயும் மீசை வரைஞ்சி வச்சிருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா சொல்லுவாரு, அவங்க அப்பா அடிச்சதுனால அதுக்கப்புறம் இருக்கிற பக்கங்கள்ல வந்து மீசை வரையல அவரு, இந்த கதை சொல்லி. ஆமா, பட் ஆனா ஆமா. குமார் வந்து இவர் கடைசியில முடிக்கிறப்ப என்ன சொன்னா, குமாரோட புஸ்தகத்துல கண்டிப்பாக எல்லா புத்தகத்திலும் எல்லா படங்களுக்கும் அவர் மீசை வரைஞ்சிருப்பார் அப்படின்றாரு. அதாவது அவர் வந்து அந்த இடத்துல ரொம்ப சுதந்திரமா விட்டு கொடுத்திருக்காங்க. சோ இது எப்படி சொல்ல வரும்னா, ஒருத்தர் அடிப்பதனால வந்து அவங்க அப்பா மேல இருக்கிற குறை போயிடும். அது இல்ல, ஒருத்தர் ரொம்ப சுதந்திரமா இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அந்த இம்ப்ரூவ் ஆக போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தருணம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஏதோ ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கும் அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி அந்த குமாரோட கேரக்டர் வந்துட்டு அவர் எதுலயுமே கொஞ்சம் விட்டுத்தீயா இருக்கிற மாதிரி தான். ஏன்னா இவங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல இவங்க ஒரு குடும்ப குழுல இருக்கிறப்ப கூட அதுல எதுவும் பேசாம இருந்திருக்காரு. ஓரளவுக்கு அமைதியா இருந்திருக்காரு. அந்த அமைதி காரணம் நிறைய பேர் பார்த்துருப்போம். சம்டைம்ஸ் வந்து அப்பா அம்மாக்கள் வந்து ரொம்ப கிரிகேரியஸா இருப்பாங்க. ரொம்ப அப்படியே சகஜமா பழகி இருப்பாங்க. அவங்களோட மகன்கள் வந்து ஊமை கொட்டானா ஒண்ணுமே பேசாம இருப்பாங்க. இல்ல வயசு வருஷம் இருக்கும். அதையும் கொண்டு வராரு. இது தாய் போல பிள்ளை, நூலை போல சிலை, இல்ல அப்பா போல் பிள்ளை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் இல்லாம அவங்க 4 பேருக்கு இருக்குதுங்க. 4 தான் கேரக்டர். இவங்க அப்பா, இவங்க இவரு, இவங்க அப்பா இவர் அடிச்சது, அவங்க அப்பா, அதாவது இவருக்கு மாமா, மாமா பையன். அவங்க 4 பேருக்கு இருக்கிற உறவு முறைகள்ல வந்துட்டு அதை வந்து அப்படி லைட்டா பின்னி லைட்டா கொண்டு போறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல அவர் இன்னொன்னு சொல்றாரு கருணாநிதித்தர். ம். ஒரு கால் அவரை குமாரோட புத்தகத்தை எடுத்து பார்த்திருந்தால் அவன் அங்க இருக்கிற பெண் பாத்திரங்களுக்கும் கூட சில அவயங்கள் வரைந்திருப்பான் அப்படின்னு அவரு சேர்த்து சொல்றாரு. நம்ம அடுத்ததுக்கு வந்துட்டு அடுத்தது கொஞ்சம் 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 கனமான ஸ்டோரின்னு தான் சொல்ல முடியும். அதையும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. பெதும்பை அப்படிங்கிற கதை. இது வந்து சொல்வனத்துல வந்தது. கே.எஸ். சுதாகர் எழுதின கதை. சோ இதுலயும் வந்துட்டு அந்த எனக்கு வந்து பெதும்பை அப்படின்னா ஓரளவுக்கு நான் எக்ஸாக்ட் ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் தான் இந்த கதையை வாசிக்கிறப்பதான் பெதும்பை அப்படிங்கிறது தேடி பார்க்கறப்பதான் தெரிஞ்சது. இது வந்து நம்ம 7 பருவங்கள், பெண்களுக்கான 7 பருவத்துல இருந்து 2வது பருவம் தான் பெதும்பை அப்படின்னு கத்துக்கிட்டேன். பட் அதுக்கான காரணம் வந்து இந்த கதையில இருக்கு. சோ நீங்க அந்த பத்தி சொல்லுங்க. ஆமா, அந்த பெதும்பைங்கிறது 8 வயசுல இருந்து 11 வயசுக்கான பெண்ணோட பருவம் தான் அந்த பெதும்பைங்கிறது. அந்த கதையோட முதல்ல எழுதியிருக்கிற ஆசிரியர், எழுத்தாளர் வந்து கே.எஸ். சுதாகர். ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்ற எழுத்தாளர். கடந்த 30 வருடங்களா தொடர்ந்து சிறுகதைகள் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த இந்த சிறுகதை வந்து இலங்கையை மையமா வச்சு எழுதப்பட்ட கதை. அந்த பழைய சம்பவத்தை வச்சு எழுதியிருக்கிறாரு இந்த கதையை. இந்த கதையில வர்ற பெண் வந்து 10 வயது 11 வயது பெண், 5ஆப்பு படிக்கிற பெண் வந்து. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னோட இன்டர்நெட்டுக்கு கனெக்ஷன் ஆயிடுச்சு போல இருக்கு. இது மாத்திரம் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிச்சிடுறீங்களா? கே.எஸ். சுதாகர்ல இருந்து ஆரம்பிச்சிடுறீங்களா? சரி, ஓகே. இந்த கதை எழுதுனவர் கே.எஸ். சுதாகர், அதுல இருந்து ஆரம்பிச்சிருங்க. ஆமா.
இந்த கதையை எழுதியிருக்கிற எழுத்தாளர் வந்து KS சுதாகர். இவர் வந்து இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஆஸ்திரேலியாவில் தற்போது வசிக்கின்ற எழுத்தாளர். தொடர்ந்து கதைகளை எழுதிட்டு இருக்கிறாரு. 30 வருடங்களுக்கு மேலா எழுதுறாரு. விமர்சனங்களும் நிறைய எழுதுறாரு. இப்போ இந்த பெதும்பைங்கிற அந்த கதையில வர்ற அந்த பெண் வந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற பெண் வந்து 10 வயசு பொண்ணு. இந்த இந்த கதை வந்து ஒரு அங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கும் இலங்கையினுடைய இராணுவம் இல்லைன்னா அங்கே வந்த இந்திய இராணுவம் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை குறித்தும் பேசுற சிறுகதை அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம கதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லல, இன்னும் கொஞ்சம் புரியும். இந்த பெண் வந்து இதுல இந்த கதையில வர்ற இந்த பெண் வந்து அவங்க அப்பாவை இராணுவம் தூக்கிட்டு போயிடும். இத்தனைக்கும் அவர் வந்து எந்த போராட்ட குழுவிலையும் கிடையாது. அவர் ஒரு எல்லாத்திலிருந்தும் ஒதுங்கி வாழுகிற ஒரு மனிதர். என்ன ஆனாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட அப்படி தூக்கிட்டு போயே ஒரு 2-3 வருடங்கள் ஆயிரும் அப்படின்னு அந்த கதையை படிக்குறப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த பொண்ணோட அம்மா 2 பேரும் கஷ்டப்படுறாங்க. வயக்காட்டில் போய் வேலை செஞ்சு மற்றதெல்லாம் பண்ணி தான் மகளை காப்பாற்றி படிக்கவும் வைக்கிறா அந்த தாய் வந்து. இந்த கதையோட வர்ற அந்த முக்கிய பாத்திரமான அந்த சுஜிதா பாத்திரம் அந்த பெண்ணு வந்து இலங்கை அளவில் நடக்கிற அந்த புலமை பயிற்சி போட்டியில வந்து முதல் மாணவியா மாநிலத்தில் முதல் மாணவியா தேர்ந்தெடுக்கப்படுறா. அதனால அவளுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். பாடசாலை அதிபர் அப்படின்லாம் ரொம்ப அழகான புலமை, அந்த மாதிரி புலமையில் தேர்ச்சி, இந்த மாதிரியான ரொம்ப அழகான தமிழ் வார்த்தைகள் எல்லாம் அந்த கதையில நம்ம பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது அப்படி சொல்லணும். அப்போ இவ பரிசு வாங்குறப்ப போகையில அந்த பாடசாலை அதிபரும் வந்து யூனிஃபார்ம் சீருடை இது பண்றதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றாரு. இப்போ என்னன்னா அந்த தமிழ் மண்ணுக்காக போராடுற அந்த போராட்ட குழு வந்து இவங்க அம்மாட்டையும் பிள்ளைகிட்டையும் வந்து நீங்க அங்க போகக்கூடாது, ஏன்னா அதுல இராணுவ அதிகாரிகள்லாம் அங்க வாராங்க, அவங்க நம்ம தமிழ் மக்களுக்கு நேர் எதிரடையா நிக்கிறாங்க, அதனால நீங்க போகக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அம்மாவுக்கும் மகளுக்கும். கடைசியில என்ன ஆனாலும் சரின்னு அங்க போறாங்க. போறப்ப அந்த நிகழ்ச்சியில பரிசு வாங்கியில அவ கேள்வி கேட்கிறா. அந்த அதிகாரிகிட்ட வந்து, பரிசு கொடுக்குற அதிகாரிகிட்ட வந்து, எங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்கிறா. வேர் இஸ் மை ஃபாதர் அப்படின்னு. அந்த உழுக்கிற ஒரு குரல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பெண்ணோட குரல். எங்க அப்பா என்ன பண்ணாரு, அவர் என்ன தப்பு பண்ணாரு, எதுக்காக யார் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த பெண்ணோட குரல் வந்து உலகமெங்கும் ஒலிக்குது அந்த குரல். அதுதான் இந்த கதையோட சிறப்பு. நீங்க எப்படி பாக்குறீங்க அத? இல்ல இதான் கொஞ்சம் கனத்த கதை தான். நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அதாவது இலங்கையில போர் முடிஞ்ச சமயத்துல கூட இன்னும் கூட இது மாதிரி வந்து ஆட்கள் காணாமல் போறாங்க, அவங்கள வந்து அரசாங்கம் அழைச்சிட்டு போயிட்டு இல்ல இழுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பத்தி தகவலே இல்லாம இருக்காங்க அப்படிங்கறதுதான் அந்த அரசியல் பின்னணியில பார்க்கணும். அந்த அரசியல் பின்னணியில ஒரு நாடே வந்து சைலண்டா இருக்கு. அதாவது இதை பத்தி வந்து நியூஸ் எல்லாம் வரதில்லை. நீங்க பாத்தீங்கன்னா கேலிக்குய் நியூஸ்களும் இதுதான் வந்துட்டு இருக்கு. ஆனா இது வந்து இன்னைக்கு சமூகத்துல அங்க நடக்கிற ஒரு விஷயங்கள். இப்பவும் கூட போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கூட இவர்கள் போராளிகள் அல்லது விடுதலை இயக்கத்தில் பங்கு பெற்றவர்கள் சந்தேகப்படும் நபர்களை வந்துட்டு எந்த வித காரணம் சொல்லாம இன்னும் கூட அரசாங்கம் எடுத்துட்டு போறது அப்படிங்கறத ஆழமா பதிவு பண்றாரு. சோ அதை வந்து ஒரு பெண்ணோட வழியில இருந்து அதை எடுத்து சொல்றாரு. சோ இது ஒரு சிறுகதையில பாத்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு சமூகம் தழுவிய சிறுகதையா இருந்தாலும் கூட அதுல வந்து இந்த நாட்டோட அந்த மக்களோட வழியை வந்துட்டு ரொம்ப ஆழமா அது சொல்லிட்டு இருக்காரு. அதுல வந்து இந்த இளங்கன்று பயமறியாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதிபர் வந்து அவருக்கு வந்து இவங்களுக்கு வாங்குறதுக்கு சொக்கா கூட வாங்குறதுக்கு சட்டம் இல்ல. அந்த ஒரு அதிபருக்கு வந்து அந்த புலமை பரிசு வாங்குறதுக்கு அவங்களுக்கு அது வாங்குற அளவுக்கு கூட பணம் இல்லாத ஏழ்மையான குடும்பம், அந்த மாதிரி ஆட்களையும் எடுத்துட்டு போறாங்க. சோ இதுல பாருங்க, அவங்க அரசாங்கத்துக்கு ஒரு சொக்கா வாங்க கூட பணம் இல்லாத ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருக்கவங்க என்ன விதமான அச்சுறுத்தல் இருந்துற போகுது.
இல்லைங்களா? அவங்களே ஏழ்மையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களையும் கூட இந்த அரசாங்கம் வந்து கைது பண்ணியோ, ஏதோ பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க திரும்பி வருவாங்களா அப்படின்னு கூட தெரியாது. ஆனா, இந்த பெதும்பை அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இளம் பருவம் 5லிருந்து 11 வயதுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த வயதுல இருக்கிற இளங்கன்று பயம் இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்ல போய் கேட்கறாங்க. சோ இத நீங்க எப்படி பார்க்கறீங்கன்னா, நான் அந்த திருப்பி எனக்கு டக்குன்னு இது ஞாபகம் வந்துச்சு, நினைவு வந்துச்சுன்னா, இப்போ இதே மாரி தான் மியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈழத்து பெண் வந்து அவங்களுக்கு வந்து இது கிடைச்சது. ஒரு சில நாள் கிராமி அவார்டு கிடைச்சது. அப்ப சொன்னாங்க, அப்ப வந்து இந்த ஈழத்தமிழ் படுகொலை நடக்கிறப்ப அதை வந்து ஸ்டேஜ்ல அவங்க போய் கேட்பாங்களா? அந்த இலங்கை தமிழோட பிரச்சனையை பத்தி அந்த ஸ்டேஜ்ல பேசுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க பேசவே இல்ல. சோ அது மாதிரி அவங்க அது அவனோட தனிப்பட்ட விஷயம். பட் ஆனா அதோட பின்னணியில தான் இதை பாக்குறேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் வளர்ந்த பெண், அவங்களுக்கு வந்து நிறைய வணிக சிக்கல்கள் இருக்கு. அவங்க வந்து ஒரு புகழ்பெற்ற பாப் மியூசிஷியன், அவங்களுக்கு தனியா ஒரு ஜான்ரை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கனால அந்த மேடையில கேட்க முடியாது. ஆனா இந்த ஒரு ஒரு நீங்க சொன்ன மாதிரி 5ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு பெண் வந்து தைரியமா போய் கேட்கறா அப்படின்னு நான் அதான் எனக்கு எப்பவுமே வந்து அந்த ஒரு அரசியல் நிகழ்வு அப்படிங்கிறது எனக்கு டக்குன்னு அது ஞாபகம் வந்துச்சு. கிராமி வாங்குறப்போ மியா போய் அவங்க கேட்டிருக்கலாமோ, அப்படி கேட்டிருக்கலாமோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பத்தி கட்டுரை எழுதியிருக்காங்க. ஆனா அவங்களோட ப்ரொஃபஷனல் வாழ்க்கை அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்ப எப்படின்னு தெரியலன்னா அப்பதான் போர் முடிஞ்ச சூழல். இப்ப இதுல ஒரு விஷயம், நம்ம 7 பெண் பருவம் சொன்னீங்க இல்லையா? அது 5லிருந்து 7 வயது வரைக்கும் பேதை பருவம். ஒண்ணுமே தெரியாது, அது அறியாத, ஒண்ணுமே தெரியாத வயது. அது பேதை பருவம் வந்து 8 வயசுல இருந்து 11 வயது வரைக்கும் உள்ளதுதான் இந்த பெதும்பை பருவம். அந்த பெதும்பை பருவத்துல கல்வி கற்கிற அந்த சமயத்துல அந்த பெண்ணினோட அவ வாழ்க்கையில ஏற்படுற, அவங்க அப்பா காணாம போன அந்த தந்தைக்காக இயங்குகிற ஏக்கத்துல விளைவா அந்த சிறுமி அந்த பரிசு வாங்குறப்போ அதிகாரத்தை நோக்கி கேட்கிற கேள்விதான் இந்த கேள்வியா அமையுது. சரி, ஓகே ஓகே. மிக நல்லது. அடுத்த கதைக்கு போலாம். அடுத்த கதையும் கொஞ்சம் கனமான கதை தான் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் சொல்வனத்துல வந்த கதை. இது வந்து கூடடைதல் அப்படிங்கிற கதை. இது வந்து தலைப்பு வந்து கூடடைதல் அப்படிங்கிறது ரிட்டர்னிங் பேக் டு தி நெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கௌதம் நாராயணன் எழுதின கதை. அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, இது ஒரு அருமையான கதை, ரொம்ப அருமையான கதை. வந்து கௌதம் நாராயணன் வந்து எப்படி சொல்றது, திருநெல்வேலி பின்னணியில இந்த கதையை வச்சு சொல்லியிருக்கிறார். கூடடைதல் அப்படின்னா என்ன? இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு திரும்பி வர்றது, நம்ம இருக்கிற இடத்த, நம்ம வாழுகின்ற இடத்துக்கு திரும்பி வருதல், கூடடைதல், பாதுகாப்பான இடத்துக்கு வருதல் அப்படிங்கிற பொருள்ல தான் இந்த கதையும் அவர் கையாண்டிருக்கிறாரு. இந்த கதையை வந்து முக்கியமா இதுல பல பாத்திரங்கள் வந்தாலும் அந்த சிவராமன் அப்புறம் கார்த்திகேயன், இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. சிவராமன் வந்து லோயர் கிளாஸ்ல படிக்கிற ஒரு பள்ளி மாணவன். கார்த்திகேயன் +2ல படிக்கக்கூடிய அவனோட அண்ணன். இந்த 2 பையங்க, இந்த 2 பையங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருமே, இவங்க குடும்பம் எப்படி நடக்குது, அவங்க அப்பாவுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்க அப்பா ஜெராக்ஸ் கடையில வேலை பார்க்குறாரு. அப்பப்போ பார்ட் டைமா டாக்டருக்கு வண்டி ஓட்டுறாரு. இந்த மாதிரி டிரைவர், ஓட்டுநர் வேலையும் அவங்க அப்பா சேர்ந்து பண்றாரு. இந்த பையங்களோட படிப்பு எப்படி இருக்குது, இவன் பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போயிட்டு வாரான். அப்போ அந்த ஸ்கூலுக்கு போற அந்த வேன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண், உதவி செய்யற ஒரு பெண் தான் அவ. அஸ்ஸாம் பூர்வீகம், வடக்கத்திக்காரி. அந்த பொண்ணோட பேரு மயூரி. அவளோட சகோதரன் வந்து இஷான், அவனும் அந்த பள்ளிக்கூடத்துல தான் வேலை பார்க்கறான். இது எல்லாத்தையுமே ஒன்னொன்னா ரொம்ப அழகா அந்த கதையில அவரு விவரிச்சு சொல்றாரு. இப்படியே கதை போகுது. இது கொஞ்சம் முன்னு பின்னா கதையை அப்படியே சொல்லிட்டே போகல, கடைசி உச்சியில எங்க போய் அவர் முடிக்கிறாரு அப்படிங்கிற, எதை பத்தி பேசுறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த பையன் நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த சிவராமன், அந்த லோயர் கிளாஸ்ல படிக்கிற அந்த பள்ளி மாணவன், அவங்க அண்ணன் மேல, கார்த்திகேயன் மேல எவ்வளவு ஒரு பெரிய பாசம் வச்சிருக்கான். அவன் கடைசியில அந்த அவங்க அண்ணனை நோக்கி எவ்வளவு அன்பா போறான், அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு போறாரு. அவங்க அண்ணனை அவன் நெருங்கையில அவங்க அண்ணன் முகம் வந்து எவ்வளவு உப்பி போய் தெரியுது. அவங்க அண்ணன் மேல இருந்து எப்படி ஒரு பேர்டு ஸ்மெல், ஒரு துர்நாற்றம் வீசுது.
இவன் அண்ணன் கார்த்திகேயன் வந்து அவன் தம்பி முகத்தை அப்படி ஏந்தி என்னடா அப்படின்னு பாக்குறான். பாக்குறப்போ அவன் தம்பி முகத்துல அந்த வழக்கமா அவனை பாக்குறப்போ நெருங்கி பாக்குறப்போ இருக்கக்கூடிய ஒரு அன்பு அந்த கண்ணில் அவனுக்கு தெரிக்கும். அதெல்லாம் இல்லாம அது வறண்டு போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவரு அந்த கதையில சொல்றது. இதெல்லாம் இதெல்லாம் அவர் கதையில அழகா சொல்றாரு. அடிப்படையான விஷயமா அந்த கதையில அவர் என்ன சொல்றாருங்கிறத சொல்லிடலாம், அப்படிதான் புரியும். அவர் ஒரு இடத்துல கூட அந்த கார்த்திகேயன், அந்த +2 படிக்கிற அவன் பையன் இருக்கான் இல்லையா, அவன் கஞ்சா அடிக்கிறானோ இல்லைன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வட மாநிலத்துக்காரங்கெல்லாம் இங்க வேலை பார்க்குறவங்க மேல அவங்களெல்லாம் ஒழிக்கணும், குத்தணும், கொல்லணும் அப்படின்லாம் அந்த அவனோட நண்பர்களோட சேர்ந்து சுத்துறான், அலைறான் அப்படிங்கிறத நேரடியா எந்த இடத்துலையும் பேசவே இல்லை. ஒரு நாள் ராத்திரி அவங்க அப்பா வந்து இப்படி ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வந்திருக்கு, ஏதோ அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதோ ஒரு வழக்குல குத்தத்துல மாட்டிட்டான் போல இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. யாரு, சிவராமன்கிட்டையும் தன்னோட மனைவிட்டையும் சொல்றாரு. இந்த ஒரு இதுதான் அந்த கதையில அவரு அந்த அந்த அதுக்கு என்னுடைய அடிப்படையா பின்னணியில இந்த இவ்வளவு விஷயங்களையும் நமக்கு புரிய வைக்கிறாரு. ஏன்னா அந்த மயூரிய தான் வீட்டுல கூட்டு வந்துட்டு மயூரி கேட்ட முன்னாடி நின்று ஏந்தி நிக்கிறாரு, காப்பாத்துன்னு. ஏன்னா இவங்க இந்த மயூரியோட அண்ணன் சகோதரன் இருக்கான் இல்லையா ஈஷான, இவங்க கத்தியால குத்துறப்ப பார்த்த விட்னஸா அவ இருந்திருக்கிறா அப்படிங்கிறத நம்மளை புரிய வைக்கிறாரு. ஏதோ இருக்கிற படத்தை ஏதோ ஒன்று எடுத்து அவ கையில கொடுக்குறாரு. இதை வந்து சிவராமன் பார்க்குறான். பார்த்து அவனா சில சம்பவங்களை அவனோட அந்த சிறுவன் மனதில இருந்து என்னமா கற்பனையா விரியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போறாரு. இந்த கதையோட சொல்ற அந்த ஒரு நடை வந்து அவ்வளவு அழகா இருக்குது. விஷயம் வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ரொம்ப வாசிக்க வேண்டிய கதை வந்து இந்த கூடடைதல்ங்கிற கதை. கண்டிப்பா கண்டிப்பா சார், நீங்க அருமையா விளக்குனீங்க. எனக்கு இந்த கதை என்ன தெரிஞ்சுச்சுன்னா, ஒரு வீடு இருக்கு, அதுல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த வீடோட நிலையே மாறிடுது. அதுதான் இந்த கூட்டடிதல் அப்படின்னா, ஈவன் இஃப் யூ ரிட்டர்ன் பேக் டு ஹோம். அந்த ஒரு ஒரு அவங்க அண்ணனை வந்து கைது பண்ணி அழைச்சிட்டு போறாங்க. 2 நாள் 3 நாள் அவரை வந்து அங்க வச்சு அடிக்கிறாங்க அப்படின்லாம் வந்துட்டு அவரோட மூஞ்சி வீக்கம், அவரோட உடல் இதெல்லாம் சேர்ந்து பண்றாங்க. ஸோ திரும்பி வரப்ப பாக்குறப்ப வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, முக்கியமா எனக்கு பட்டது என்னன்னா, இந்த சின்ன பையன் வந்து அவங்க அண்ணன் முகத்தை பார்க்கும்போது அவங்க அண்ணன் அதே அப்படியே தான் இருக்கு. அவங்க அப்பா அம்மா எல்லாம் கோவமா இருக்காங்க. ஆனா அவங்க அண்ணனோட கண்ணுல வந்து அந்த பழைய ஒளி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அவர் கண்ணு இருக்கு, கண்ணு வேற எங்கேயோ வெறுமையா பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்லா இருந்த குடும்பத்துல ஒரு சின்ன சம்பவம் எப்படி அந்த குடும்பத்தை மாற்றி அப்படியே மாற்றி போயிடுது. அந்த 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 ஹோல் அந்த எப்படி சொல்றது, அந்த அமைப்பையே சிதைச்சு போட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பா திடீர்னு கோவமா பேசுறாரு, அம்மா கோவமா பேசுறாங்க. அண்ணன் திரும்பி வரப்ப கூட அவர் கோவமா தான் அவர் எதிர்கொள்றாரு. பட் அது தவிர பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனுக்கு வந்து அந்த கண்ணுல வந்துட்டு அந்த வெறுமை நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஒரு சின்ன சம்பவம் வந்து அந்த குடும்பத்திலோட ஃபேப்ரிக்கே உடைச்சிருது அப்படிங்கிறது. அது என்ன அந்த சம்பவம் டிஜே, அந்த சம்பவம் வந்து போலீஸ் இதனால வந்த சம்பவம் மட்டும் இல்ல. அவன் எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்கான், அவன் நண்பர்களால அவ்வளவு தூரம் எல்லாரும் சேர்ந்து அப்படி சீரழிஞ்சு போயிருக்கு இந்த சமுதாயம். மாணவர் சமுதாயம், இன்றைய மாணவர் சமுதாயம் எவ்வளவு கேடுகட்ட நிலைக்கு போயிருச்சு. அவங்களுக்கு எப்படி அவ்வளவு தூரம் போதைப் பொருள் எளிமையா கிடைக்குது. ஏன் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்ற ஒரு தமிழ் சமூகம் ஏன் இப்படி ஒரு இழிவான நிலைக்கு போச்சுது அப்படிங்கிற எல்லா கவலைகளையும் படிக்கின்ற வாசகர்கள் பத்தியில எழுப்புது இந்த கதை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நான் அதான் இது வந்து நீங்க அந்த சமூகமா பார்க்கலாம். நான் குடும்பத்துல வந்துட்டு ஒரு நிகழ்வு நடந்த பிறகு அந்த குடும்பத்தோட இந்த கெமிஸ்ட்ரி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறதுதான். அப்பா ஆகட்டும் அம்மா ஆகட்டும் வந்துட்டு ஏதோ அவங்க இருந்தப்ப இதுக்கு முன்னாடி சண்டை நடந்திருக்கும். அந்த காவல் நிலையத்துக்கு போய் அவர் அழைச்சதுக்கு முன்னாடி சண்டை நடந்திருக்கும். அப்ப வந்து அண்ணனோட முகத்துல வந்து ஒரு அன்பு இருந்திருக்கு. அதுதான் சிவராமன் சொல்றாரு. ஆனா இந்த வாட்டி அவர் திரும்பி வந்த பிறகு கண்ணில பார்ப்போம் ஒரு வெறுமை பாக்குறாரு. கண்ணன்ல அது ஒரு வெறுப்பு, ஒரு நடுக்கம் அப்படின்னு மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அதை நம்ம எப்படி வேணும் எடுத்துக்கலாம். அது வந்து அவர் திருந்திட்டாரா இல்ல அவர் அடிப்பட்ட அந்த வடு அந்த ஈகோ ஹர்ட் ஆயிருச்சு அப்படின்னு தெரியல. பட் அதான் இந்த கூடடைந்தல் அப்படிங்கறது வந்துட்டு ரிட்டர்னிங் பேக் டு ஹோம். ஆனா அந்த வீடு வீடா இருக்கா,
பழைய வீடு தானா அப்படிங்கிறது தான் அந்த எனக்கு அது பட்ட கேள்வி, அது எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி நல்ல கதை. ஒரு குடும்பத்துக்கான இந்த பின்னல்கள், அந்த அண்ணன் தம்பிக்கான பாசம், அப்பா அம்மாவுக்கான மகனுக்கான பாசம் அப்படின்லாம் வந்து தொட்டு போயிருக்காங்க. அடுத்தது அதுவும் சொல்வனத்துல வந்த கதை தான். இது வந்து முகமது ரமீஸ் அப்படிங்கிற எழுதின கதை. ஸோ எனக்கு வந்து முதல்ல சொல்லிடுறேன், அந்த சில வார்த்தைகள்லாம் மேபி உங்க ஊர் வழக்கப்படுது, உங்களுக்கு அந்த வார்த்தைகள்லாம் புரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து கோயம்புத்தூர்கார அப்படிங்கிறதுனால அந்த கொஞ்சம் 2-3 வாட்டி படிக்க வேண்டிய டைலாக் இருந்துச்சு. ஆனா கதை வந்து கடைசியில நல்லபடியா முடிச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை மஹ்ரேஜா அப்படிங்கிறது அந்த கதை. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. சரி, நேரமும் ரொம்ப ஓடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் சுருக்கமா பார்த்துட்டு அடுத்தடுத்த கதைகளுக்கு நம்ம போயிடலாம். சரி, இது வந்து முகமது ரபீஸ் எழுத்தாளர் எழுதின கதை. இந்த கதை இது வந்து திரும்பவும் கொழும்பை மையப்படுத்தி எழுதப்பட்ட கதை. இந்த கதை இஸ்லாமிய குடும்பத்தை சம்பந்தப்படுத்தி எழுதின கதை. அதனால அந்த இஸ்லாமிய அவங்களுடைய வார்த்தைகள், அப்புறம் கொழும்பு மொழியோட வார்த்தைகள் எல்லாம், அந்த தமிழ் வார்த்தைகள் மற்றதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய வார்த்தைகள் வந்து அதை என்ன எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம குத்து மதிப்பாதான் புரிஞ்சிக்க வேண்டி இருக்கு. அது ஒண்ணும், ஆனா கதையை புரிஞ்சுக்கிறதுல ஒண்ணும் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படின்னா தானே நம்ம அந்த வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதுதானே அதான் நோக்கம், அதுதானே. அதனால இப்போ இதுல திரும்ப இந்த மஜ்ரேகா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம். இதுல வந்து வர்ற மஜ்ரேகா அப்படிங்கிறத, இந்த சம்பவத்தை சொல்ற அந்த கதை சொல்லி வந்து இப்போ ஒரு 45-50 வயசான ஒருத்தன், அவரோட பார்வையில தான் அந்த கதையை சொல்லி இருக்கிறாரு எழுத்தாளர் முகமது ரமீஸ் வந்து. அந்த 45 வயசான ஆள் வந்து தன்னுடைய பழைய சம்பவத்தை ஏன் நினைவு கூற வேண்டி வருது அப்படின்னா, அவன் கூட ஒரு 4ஆப்பு படிச்ச 5ஆப்பு படிச்ச ஒரு பொண்ணு என்ன பிபி அப்படின்னு சொல்லி அவன் தோலை தட்டுறா. அப்படிதான் கதை ஆரம்பிக்குது. இவன் பார்த்து திரும்பி பார்க்கறான். இதுக்கு இடையில பார்த்தோன்னா ஒரு பல வருஷம், எவ்வளவு என்ன சொல்றது, ஒரு 30-40 வருஷம், 30 4ஆப்பு படிக்கிறதுன்னா ஒரு 10 வயசு இல்லையா? அப்போ ஒரு 30-35 வருஷம் கடந்து போயிருக்கு. அதுக்கடுத்து அவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்த்தும் கூட அந்த பெண் வந்து இவனை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு தான் என்ன பிபின்னு அவனை தட்டுறா. இவன் திரும்பி பார்த்துட்டு இவனும் அவளை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறான், அவ யாரு அப்படின்னு சொல்லி. இந்த பின்னணியில போகையில இந்த மஜ்ரேகா எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க பள்ளியில படிக்கையில இந்த குர்ஆனை ஓதுறதுக்கு அது ஒரு தனி பள்ளி இருந்தது. அந்த வகுப்புல பரிச்சயமான அந்த பொண்ணு தான் இவ வந்து இந்த கதையில வரக்கூடிய அந்த அவனுடைய சிநேகிதி பெண் இருக்கா இல்லையா, அவ வந்து அந்த கதை சொல்லியோட சிநேகிதி. அப்போ அந்த குர்ஆன் வகுப்புல வந்து அது ஒரு போட்டிக்கு ஓதுறதுக்கு ஒரு 10 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 10 பேரையும் அந்த பயிற்றுவிக்கிற அந்த ஆசிரியர் வந்து சில சில என்ன சொல்றது, சில வாசகங்களை சொல்றாரு. அந்த வாசகங்களை சொல்லல வரிசையா எல்லா யார் சொல்றது திருப்தியே ஏற்படுத்தாம கடைசியில் அந்த கதை சொல்லி சொல்றப்போ அவன் அந்த வாசகத்தை மஜ்ரேகா அப்படின்னு சரியா உச்சரிக்கிறான். மற்றவங்க எல்லாம் அந்த மஜ்ரேகாங்கிற அந்த வார்த்தையை வேற ஏதோ முறையில மாத்தி மாத்தி தப்பா உச்சரிக்கிறாங்க. அப்போ அந்த ஆசிரியர் வந்து தப்பா சொன்னாங்க இல்லையா, அவங்களெல்லாம் குட்ட சொல்றாரு, தலையில குட்ட சொல்றாரு. அப்போ ஆசிரியர் எல்லாத்தையும் உறக்க நீ குட்டலன்னா அப்புறம் நான் உன்னை போட்டு வெளியே விளாசிடுவேன் அப்படிங்கிறாரு. அதனால அப்போ இவனோட சிநேகிதி இருக்கா இல்லையா, அவளையும் கொட்டுறான். அவளுக்கு அதுல என்ன, அவன் ரொம்ப அழுத்தமா குட்டிட்டான்னு அவளுக்கு ரொம்ப வருத்தம். அதுக்கப்புறம் அவ தொடர்ச்சியா இங்க வகுப்புகளுக்கு வராம போனதுனாலையும் அந்த நட்பு வந்து அதோட அப்படியே அருந்து போயிருது. அதுக்கப்புறம் இவ்வளவு வருஷம் கழிச்சு அந்த கதை சொல்லியோட சிநேகிதி தான் அந்த பிபின்னு சொல்லி இவனை தோலை தட்டி கூப்பிட்ட உடனே தான் இந்த பழைய சம்பவங்கள் எல்லாம் அவன் நினைச்சு பார்க்கறான். அப்ப 2 பேருமே பரஸ்பரமா ஒருத்தர் பிபின்னு தான் கூப்பிட்டுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவரு ரொம்ப அழகா சொல்றாரு. இதுல என்னன்னு பார்த்தோன்னா, அப்ப அவன் கேட்கறான், அவ வந்து அவனை அழைச்சிட்டு போறா. அழைச்சிட்டு போய்
தன்னோட மகள்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறா, அவங்க அம்மாட்ட அறிமுகப்படுத்துறா. அவங்க அம்மாவுக்கு வந்து இவனை முந்தி பார்த்தது தான், ஆனா யாருன்னுலாம் அவங்க அந்த அவனோட சிநேகிதியோட அம்மாவால நினைவு கூற முடியல, அதெல்லாம் சொல்றாரு அவரு. இவன் இவன் வந்து அவட்ட அதுக்கப்புறம் 2 பேரும் தனியா அப்படியே நடந்துட்டு வந்துட்டு பழைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பேசுறாங்க. இதுல அவன் பேசுறான் இல்லையா, அந்த கதை சொல்லி அவட்ட பேசுறது தான் அந்த கதையோட முக்கியமான சாராம்சம். என்ன நீ அப்புறம் நினைச்சு பார்த்திருக்கியா, எப்பமாவது நீ நினைச்சு பார்த்திருக்கியா அப்படின்னு. அவ அவளுக்கு வந்து பெருசா ஒன்றும் அவனை நினைச்சு பார்த்ததில்ல. நான் எப்பமோ நினைச்சோம்னா அந்த சந்தர்ப்பங்கள் அந்த காலகட்டத்துல, அதுக்கப்புறம் உடனே மறந்து போயிரும் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா அந்த நேரத்துல அவன் கொட்டினதுனால கோபம் இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்றா. இவன் சொல்றான், தன்னுடைய ஆத்தாமைய சொல்றான், நான் கல்யாணம் ஆகிற முடிய உன்னையே நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிறா. அவன் சிரிக்கிறா, விழுந்து விழுந்து சிரிக்கிறா. நீ இப்படியெல்லாம் நினைப்பேன் எனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படிங்கிறா அவன். ஏன்னா அந்த அந்த நட்பு, அந்த இளமை கால இது அப்படிங்கிறதெல்லாம், அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அந்த இலங்கையோட பின்னணியில அவர் சொல்றது அவ்வளவு அழகா இருக்குது. அப்புறம் அந்த சந்தர்ப்பங்கள்ல எதனால அவளை நினைச்ச அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் எல்லாம் வேற அவன் அவட்ட விளக்கமா சொல்றான். கடைசியில அவ விடை பெற்றுக்கிறா. விடை பெற்றுட்டு போனப்போ அவனுக்கு அவ போனப்புறம் அவன் அவளை குட்டினான் இல்லையா, அவளை குட்டினது வந்து இப்பதான் அவனுக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிச்சிருக்கிறாரு முகமது ரபீஸ். ஆமா. அப்ப பாலிய காலத்துல வந்து ஒரு பெண்ணோட இருக்கக்கூடிய ஒரு நட்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆணுக்கு எந்த மாதிரியா முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது அப்படிங்கிறத இந்த கதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு முகமது ரபீஸ் அப்படின்னு சொல்லணும் நம்ம. சூப்பர், அருமையா விளக்குனீங்க முகமது ரபீஸோட இந்த கதை. ரமீஸ் வந்து இதுல வந்து சில எனக்கு வந்து ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று கொஞ்ச நாளைக்கு முன்னால பார்த்தேன். படமா ஷார்ட் பிலிம் தெரியல. அதுல எப்படின்னா 2 சிறுவர்கள், அவங்க வந்து இஸ்லாத்து சிறுவர்கள் வந்து அவருக்கு வந்து சுன்னத் பண்றதுக்கு அவங்க மாமா பிடிச்சிட்டு போய் எப்படி அவரை இது பண்ணி அவர் வந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆடை பிடிச்சிட்டு போற மாதிரி பிடிச்சிட்டு போய் அவங்க சுன்னத் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு எப்படி அழுகும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வழங்கப்படும் இனிப்புகள் அப்படின்லாம் பேசுவாங்க. ஸோ என்னோட நண்பர்கள் இருக்காங்க, என்னோட நண்பர்கள் வந்து அது எனக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட எல்லா இஸ்லாமிய வீடுகளும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் இந்த மஜ்ரேஹா அப்படிங்கிற வார்த்தையும். மஜ்ரேஹா அப்படிங்கிறது அரபிய மொழியில வந்து மஜ்ரீஹா அப்படின்னு எழுதுவாங்களாமா. ஆனா ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ மஜ்ரேஹான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சோ இது வந்து குரான் படிச்ச எல்லார் வீட்லயும் இது மாதிரி ஒரு தர்க்கங்கள், இது மாதிரி ஒரு சின்ன சின்ன சண்டைகள் நடந்துட்டு இருக்கும். சோ அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த இஸ்லாமியர்கள் கண்டிப்பா இது வந்து ரொம்ப ரிலேட்டிபிளா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. நான் வந்து இந்த மஜ்ரேஹான்னு தேடி பார்க்கறப்ப தெரிஞ்சு ஏன் அந்த வார்த்தை வந்து அவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கறத வந்துட்டு ஏன் அதுக்கு தலைப்பா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன், குரானை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல நினைவாற்றலை கொடுக்கும். இன்னொன்று வந்து மஜ்ரேஹா அப்படிங்கிற பொருளுக்கு வந்து என்னன்னா அது ஓட்டம் இல்ல ஒரு பயணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் அந்த கதையோட தலைப்பு. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த இது வந்து அந்த ஒரு சிறிய இளம் பருவத்துல இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் வந்து சட்டாம்பிள்ளை மாதிரி ஒரு கிளாஸ் லீடர், நீ தான் இந்த கூட்டத்தெல்லாம் கவனிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த சமயத்துல ஏதோ தனக்கு தான் பெரிய அதிபர் பதவி கிடைச்ச மாதிரி அவர் அதை நடத்தியிருப்பாரு. சோ ஆனா என்னன்னா அதுதான் அது மாதிரி அவருக்கு வந்து இவரு ஒரு வாட்டி நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொட்டு அப்படின்னு கொட்டுறப்ப வந்துட்டு இவங்களை வந்து கொஞ்சம் ஓங்கி கொட்டி இருப்பாரு. சோ அது இவருக்கு வந்து அது இருந்திருக்கு, அந்த பெண்ணுக்கு அது மனசுல இருந்திருக்கு. அது 2 பேரும் சொல்லு. ஆனா கடைசியில ஒரு பல வருடங்கள் கழிச்சு மீட் பண்றப்போ இவர் அதை நினைவு கூறும் போது சொன்னா என்னதான் நினைச்சிட்டு இருக்கே அப்படின்னப்போ இவர் கொஞ்சம் இதா இருக்கு. ஆனா அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு திரும்பி வந்து சொல்றாங்க, ஆனா அன்னைக்கு நைட்டு போய் நான் வீட்டுல அழுதேன், எங்க அம்மா தான் எனக்கு தடவி விட்டு சமாதானம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த சிறிய வயது வழிகள் நீங்க சொல்ற மாதிரி அந்த பயணங்கள் எப்படி வந்து அந்த சிறிய வயதுல இருந்தாலும் அது நம்ம முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்குது, அது நினைவு கூறுவது எப்படி சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பொறுத்தல அந்த ரிலேட்டபிலிட்டி ஒண்ணு. 2வது வந்துட்டு அந்த பால்ய பருவத்தில இருந்து இந்த பருவம் வரைக்கும் நம்ம தொடர்ந்து வரும் அந்த நினைவு குறிப்புகள், அது 2 தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அருமையான கதை. வந்துட்டு நம்மளுக்கும் வீட்லயும் இருக்கும். ஒவ்வொரு நீங்க மத்த இஸ்லாமிய இந்து குடும்பம் இருந்தா, கிறிஸ்துவ குடும்பம் இருந்தா, விவிலியம் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு விவிலியத்துல தப்பான விதியெல்லாம் சொல்லி கூட அடி வாங்கியிருப்பாங்க. என்னோட நண்பர்கள் அதுவும் சொல்லியிருப்பாங்க. எங்க வீட்டுல வந்து ஏதாச்சும் நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேன்னு ஸ்லோகம் தான் தப்பா சொல்லிட்டு எங்க அப்பா திரும்பி குட்டி இருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் அவனுக்கான இது இருக்கும். அதை வந்து அவர் வந்து அந்த
சின்ன வயசு நினைவை ஊட்டின மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால அருமையா இருந்துச்சு கதை. அடுத்த கதைக்கு போயிடலாம். அடுத்ததும் வந்து இது வந்து ஆக்சுவலா நிர்மல் வந்து எனக்கு டக்குன்னு சொல்வானு ஞாபகம், ஆனா செல்வனத்துல இல்ல. இந்த கதை வந்து உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அமானுஷமா ஏதோ ஒரு வாழ்த்தா இல்ல சவமானு தெரியாத சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த கதையை பத்தி சொல்லுங்களேன், நிர்மலோட கதையை பத்தி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அத நேரம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம இந்த உரையாடலை முடிக்கணும். ஆனா நீங்க உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது அப்படிங்கிற ஒரு அருமையான சிறுகதையை பத்தி பேசல. சும்மா அப்படி 4 வார்த்தை சொல்லிட்டு போவோம்னு எப்படி போக முடியும் நம்மளால? அதுதான் பிரச்சனை. இந்த உள்ளது, நீங்க இந்த உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு சர்க்காரிய தொடர். இந்த தொடர் ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி 3 மாசம் பேசுனதுலயே 2 சிறுகதை நிர்மல் எழுதின சிறுகதையை பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அப்பமும் அவர் களவின் கண் கன்றிய காதல் அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதைக்கு அழகா திருக்குறளோட முதல் இத வரியை எடுத்து தலைப்பா கொடுத்திருந்தாரு. இப்போ சைவ சித்தாந்தத்தோட இந்த தொடரை எடுத்து தலைப்பா கொடுத்திருக்கிறாரு. இந்த சிறுகதை முழுக்கவும் இந்த உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது அப்படிங்கிறதோட அடி ஒட்டி தான் இந்த சிறுகதை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இதை உள்ளடக்கமா வச்சுதான் இந்த கதையை பேசி இருக்கிறாரு நிர்மல். சரி, இதை எந்த மொழியில அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கதையில சுருக்கமா நம்ம சொல்றதா இருந்ததுன்னா, இந்த கதையில ஒரு முக்கியமான பாத்திரம் வர்றவன் வந்து உதயணன், இன்னொரு பாத்திரம் கோவிந்தராசன். இந்த உதயணன் அப்பாவும் கோவிந்தராசனோட அப்பா 2 பேரும் லேத் பட்டறையில ஒன்னா வேலை செஞ்சவங்க. இந்த உதயணன் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மேட்டுக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய, இல்லைன்னா ஒரு உயர்ந்த ஜாதி வர்க்கத்தை சார்ந்த ஒருத்தன். இதுல இவன் கோவிந்தராசன் வந்து பொருளாதாரத்துல நல்ல வசதியில இருந்தாலும் அவன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்த ஒருத்தன். ஆனா தன்னுடைய படிப்புனால கோவிந்தராசன் வந்து தொடர்ந்து முன்னாடியே இருக்கிறான். முன்னிலை வகிச்சு +2லயே நல்ல மார்க் வாங்குறான், கல்லூரியிலயும் நல்ல மார்க் வாங்குறான். இவன் அவனை ஒட்டி தான் பின்னாடியே போயிட்டு இருக்கான். யாரு? நம்ம உதயணன். அப்போ அவன் கல்லூரியிலையும் படிக்கிறதுக்கு உதவுறான். அவனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் கோவிந்தராசன் வந்து உதவி பண்றான். உதவி பண்ணி ஒரு கட்டத்துல இந்த கோவிந்தராசன் வேலை பார்க்கறதுக்கு ஃபாரின் போயிடுறான். ஃபாரின் போன இந்த கோவிந்தராசன் வந்து இவனுக்கு வந்து அந்த வெளிநாட்டுக்கு வர்றதுக்கும் அமெரிக்காவுக்கு வர்றதுக்கும் உதவி பண்றான். நியூ ஜெர்சி, நியூயார்க் அங்க. இப்போ கதை இங்க இதை பத்தியெல்லாம் விளக்கிட்டே வராரு. இப்போ கதை அங்க ஷிஃப்ட் ஆகுது. அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன, அப்போ அதுல இவன் பேசுறான். ஒரு கட்டத்துல கோவிந்தராசன் அவங்ககிட்ட கேட்குறான். யார்கிட்ட? தம்பி, ஓ மனசுல என்னடா இந்த ஜாதி, அந்த உயர்ந்த ஜாதியே நம்ம இந்த ஜாதி அப்படிங்கிற இதெல்லாம் உனக்கு இருக்காடான்னு கேட்குறான். அப்போ அவன் 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 சொல்றான், ஒரு காலத்துல எனக்கு இருந்துச்சு எனக்கு, ஆனா இப்ப இல்லை. நான் பள்ளிக்கூடத்துல படிக்கையில 100 விதமான சமூகத்தை சார்ந்தவங்க கூட படிச்சாங்க காலேஜ் படிக்கையில. அப்ப காலேஜ் படிக்கையில 100 விதமான ஆட்கள் இருந்தாங்க. சரி, இப்போ ஃபாரினுக்கு வந்தேன். ஒரு 5-6 நாட்டை சார்ந்தவங்க வந்து என் கூட வேலை பார்க்குறாங்க. வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க இப்போ கூட வேலை பார்க்குறாங்க. சரி, நான் 100 பேருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நான் வேலை செய்கிறேன். அதே மாதிரி 100 பேருக்கு மேல இருக்கிறவங்கள நான் சார்ந்தும் நிற்கிறேன். அவங்களோட உதவி இருந்தாதான் இது பண்ண முடியுங்கிறதுனால, அதே மாதிரி 100 பேர்களுக்கு அவங்களுக்காக வேலையும் செய்கிறேன். இப்படி வாழ்க்கைங்கிறது வந்து ஒருத்தர் முழுக்க 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 சார்ந்து இருக்கிறதா தான் இருக்குது. இப்போ நான் காதலிக்கிற பெண் வந்து தமிழ் பெண் கிடையாது. அவ வேற மொழியை சேர்ந்தவ, வேற சமூகத்தை சார்ந்தவ.
இப்படியெல்லாம் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல நான் எப்படி இதுல சாதி பெருமிதம்னு நான் சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா அப்படின்னு அவன் சொல்றான். அவன் உடனே தம்பி, இப்போ மார்க்சிசம், அப்புறம் இறையியல், இறையியல் கல்வி, இறையியல் ஆன்மீகம், இப்படி ஒரு கொள்கை. அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, லெக்கானிசம், லெக்கானிக்கல் சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இப்போ இந்த 3 பிரிவு இருக்கு. இந்த 3 பிரிவின் அடிப்படையில் தான் நாங்கள் நண்பர்கள்ட்ட நீ இப்போ சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறோம். அப்போ இந்த விஷயத்த வந்து நீ இப்போ உன்னோட மொழியில நீ சொல்லிட்ட அப்படிங்கிறான். உடனே இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த இந்த விஷயங்கள் கத்தோலிக்க இறையியல் கல்வி, அப்புறம் மார்க்சிசம், அப்புறம் இந்த லெக்கானிக்கல் சைக்கோ அனாலிசிஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னு அவன் கேட்குறான். இவனுக்கு என்ன அப்படிங்கிறதே தெரியாது. அவன் வந்து வேற எதுவும் இது சம்பந்தமா வேற எதுவும் அவன் பரீட்சையில் எதுவும் இங்க வந்து அமெரிக்காவில் வந்து எழுத வேண்டி இருக்குமா அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாம் கூட இந்த உதயணனுக்கு வருது. அப்போ வாழ்க்கை வந்து யார் யாரை எங்கெங்க எப்படி எப்படியெல்லாம் இணைச்சு வைக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போறாரு. இப்போ இதனுடைய அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் இந்த ஜாதிங்கிறது இருக்குது. அது வெவ்வேறு வடிவத்தில் இருக்குது. அவங்களுடைய தேடல்கள் வந்து வெவ்வேறு நிலையில வெவ்வேறு திசையை நோக்கி போகுது. அப்போ அதை நீங்க சித்தாந்தத்தின் வழியா, இந்த தலைப்பு கொடுத்திருக்கிறார் இல்லையா, அந்த உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது, அந்த சித்தாந்தத்தின் வழியில பேசி பார்க்கலாம். சைவ சித்தாந்தம் அதை எப்படி சொல்லுதுன்னு சும்மா ஒரு வரியில சொல்றதா இருந்ததுன்னா, அதை பத்தி கதையில சொல்லாட்டா கூட அந்த அந்த பிலாசபியை புரிஞ்சுக்கிறதுக்காக, இப்போ மண் இருக்குது, மண்ல இருந்து குடம் செய்யறோம், அந்த குடம் உடைஞ்சாலும் கூட அந்த மண் அழியாம தானே இருக்குது. அப்போ அதுதான். அப்போ உள்ளது அழியாது, அப்போ இல்லது தோன்றாது. அப்போ மண்ணே இல்லைன்னா மண்பாண்டம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ மார்க்சியம் என்ன சொல்லுது? மார்க்சிய கருத்தினுடைய அடிப்படையான அந்த வர்க்க போராட்டம், அப்புறம் பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், அப்போ அந்த மூலதனம், அப்புறம் பெரும் முதலாளிகள்கிட்ட இருந்து வெளியே வந்து இருக்கக்கூடிய அந்த மக்கள் அதிலிருந்து விடுதலை அடையணும் அப்படிங்கிற அதனுடைய கொள்கை, அந்த இறையியல் கொள்கை வந்து அந்த கொள்கையெல்லாம் சேர்ந்து அந்த இறையியல் கொள்கையில எப்படி சேருது, அந்த இறையியல் கொள்கை வந்து என்ன மொழி பேசுது, அது தேவன் தான் எல்லாத்துக்கும் விடுதலை தராரு ஏழை மக்களுக்கு துன்பத்திலிருந்துன்னு அது என்ன பேசுது. ஆனா இந்த லெக்கானிக்கல் சைக்கோ அனாலிசிஸ் வந்து ஃப்ராய்டு வழியிலிருந்து இதுக்கு எப்படி தீர்வு சொல்லுது அப்படிங்கிற விஷயங்களை உள்ளடக்கி இந்த கதை பேசுது. ஒரு கதையை இந்த கதையை அருமையான முறையில இந்த கதையை இறுதி வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. தான் ஒரு தேர்வை எடுக்கையில அவன் தன்னோட அண்ணனா நினைக்கிற கோவிந்தராசனுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு என்ன தீர்வு தரான், அவனுக்கு எது அவனுடைய வாழ்க்கைக்கு வந்து நிம்மதியை தரும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கதையில வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு நம்ம நிர்மல். அவசியம் வாசிக்க வேண்டிய கதை இந்த கதை. கண்டிப்பா கண்டிப்பா. நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். நிர்மல் வந்து இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து சைவ சிந்தாந்தம் சொன்னீங்க. எனக்கு வந்து இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, எதுவுமே இங்க உருவாக்கப்பட மேட்டர் கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் எல்லாமே இங்கேயே உருவாக்கப்பட்டது, இங்கேயே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விதத்துல இப்படி பார்க்கணும்னா, திங்ஸ் வில் நாட், எதுவுமே இங்க புதிதாக உருவாவதில்லை, ஏற்கனவே இருக்கிறது தான் திரும்பி திரும்பி உருவாகுது அப்படிங்கிறது தான். ஸோ இதுல வந்து ஒருத்தர் வந்துட்டு எல்லாம் படிச்சுட்டு எல்லா இசங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு, இன்னொரு வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த தத்துவ விசாரணைகள் வந்து கதையில கண்டிப்பா இருக்கு. பட் ஆனா அந்த எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, இருவரும் வந்து இது வந்து ஒரு கதையா பாத்தீங்கன்னா, கதைக்கு பாத்தீங்கன்னா இருவர் வந்து அமெரிக்கா வந்திருக்கு, அவங்களோட வழி ஆண்களின் வழி அப்படின்னு சொல்லலாம்.
குறிப்பாக வந்து அமெரிக்கான்னு சொல்லலாம் கூட, கல்யாணம் ஆகாம வந்து குடும்பத்தை பாரத்தை தாங்கறதுக்காகவோ இதுலயோ இருந்து நம்ம தப்பிக்கணும்னு ஓடி வர்றாங்க. அண்டை நாட்டுக்கு ஓடி வரும் 2 இளைஞர்கள், அவர்களுக்குள்ள ஏற்படும் பரஸ்பர விவரிப்புகள் எதெல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த மெய்யழகன் படத்துல கூட அதானே 2 பேரு உட்கார்ந்துட்டு 2 ஆண்கள் உட்கார்ந்து பேசுறது தானே அந்த கதையை. அதையே தான் இதோட எக்ஸ்டென்ஷனா கூட, அதோட எக்ஸ்டென்ஷனா கூட இதை பார்க்கலாம். அப்படிதான் 2 பேரும் பேசிக்கிறாங்க. பட் கடைசியில வந்து 2 பேருக்கு நல்லா தான் நடக்குது. சோ என்னன்னா அந்த பேச்சினூடாக வந்து அவர்களோட வழி, ஆண்களுக்கான வழி, அவர்களுக்கு வந்து என்னென்னலாம் விட்டுட்டு வந்திருக்காங்க, என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கொண்டு போயிட்டு கடைசியில வந்து நல்ல ஸ்டோரி நல்லபடியா முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நியூயார்க்கில் தொடங்கி நியூயார்க்லயே முடியுது அப்படிங்கிற மாதிரி கதை முடிஞ்சிருக்கு. சோ வித் தட் செட் நம்ம அடுத்த கதைக்கு போயிடலாம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம். அடுத்த கதை வந்து இது வந்து யாவரும்ல வந்தது. இது வந்து ராஜேஷ் வைரபாண்டியன் அவர் ராசாத்தி அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. இதுவும் கொஞ்சம் டஃப்பான கதை தான். அதாவது பிரிவு, அது அந்த பெண்ணுடைய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த பத்தி பேசலாம். இது ராசாத்தி. டைட்டில பொறுத்தளவுல இந்த கதையினுடைய நாயகி பேரு தான் ராசாத்தி. எழுத்தாளர் ராஜேஷ் வைரபாண்டியன் எழுதியிருக்கிறாரு. தூத்துக்குடியை சார்ந்தவர் ராஜேஷ் வைரபாண்டியன். தொடர்ச்சியாக நிறைய சிறுகதைகளை எழுதி கொண்டிருக்கிறார். உதிரிகள் இதழினுடைய ஆசிரியர் ராஜேஷ் வைரபாண்டியன். இப்போ இந்த சிறுகதையை பொறுத்த மட்டும் இந்த ராசாத்தி அப்படிங்கிற பெண்ணோட மனநிலை, அதை பத்தி தான் இந்த கதை பேசுது. கிராமத்தில் இருக்கிற அந்த பொண்ணு, அவளோட வாழ்க்கை, அவளோட கணவன் வந்து நகரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். 2 பேரும் நகரத்துக்கு போய் பிழைக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா நகரத்துக்கு போனாவே திரும்பி வரல. 1 வருஷம் ஆகுது. முதல்ல லெட்டர் போடுறான், அப்புறம் லெட்டர் போடுறது அப்படி படிப்படியா குறையுது, நின்று போகுது. அவனுக்காக காத்திருக்கிறார். இப்போ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து அவளை ரொம்ப பரிதாபமா பார்க்குறாங்க. அவளோட வாழ்க்கை வந்து ஏன் நீ ரொம்ப கஷ்டப்படுறியா அப்படி கேள்விகள்லாம் வருது. இவ வந்து அவை தன்னை சுத்தி அந்த கேள்வி கேட்கறவங்க கிட்டெல்லாம் நான் கஷ்டப்படலை, காத்திருக்கிறேன் அப்படின்னு பதில சொல்றா. ஸோ இப்போ ஒரு கட்டத்துல அவன் வரமாட்டான் அப்படின்னு தெரியுது. அவன் வந்து அங்க ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதும் அவளுக்கு தெரிய வருது. அவங்க அம்மாவே மகள்கிட்ட சொல்றா, என்ன இனிமே அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க அம்மா சொல்ற அந்த வார்த்தைகளை அவ எப்படி ஜீரணிச்சுக்கிறா அப்படிங்கிற அந்த துக்கத்தை வந்து அவ எப்படி தனக்குள்ள விழுங்கிக்கிறா அப்படிங்கிறதையும் கதாசிரியர் சொல்றாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல அவ தீர்மானிக்கிறா, அந்த ஊரை விட்டு போறது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறா. அப்போ மக்கள் எல்லாம் அவ சுத்தி இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாம் அவ ஊரை விட்டு போறா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவ அந்த பஸ்ல ஏறையில அவளுக்கு தோணுது, உண்மையில அவ ஊரை விட்டு போறாளா? ஊர் வேணா அவளை விட்டு போலாம், ஆனா அவளை விட்டு அந்த ஊர் எப்பவுமே போகாது. ஏன்னா அந்த ஊர் வந்து அவளுக்குள்ளேயே தான் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அவ ஏன் அந்த ஊரை விட்டு போறா அப்படின்னா, அவள் வந்து முதல்ல அவனை போய் தேடி அவன் கூட வாழ்றதுக்காக அவ போல, தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக போறா. தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையை அமைச்சு தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு அவ போறா அப்படிங்கிறத இந்த கதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு ராஜேஷ் வைரபாண்டியன். நீங்க வந்து என்ன விளக்கமா சொல்லியிருக்கீங்க. அந்த ராசாத்தி அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி கணவராகப்பட்டவன் வந்து விட்டுட்டு போன பிறகு வந்துட்டு தனிமை சிறையில தன்னை அடைத்து கொண்டு இருக்கும் ஒரு பெண் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல் வந்துட்டு விலகி போறாங்க. அதுக்கான காரணங்கள் அந்த ஊரை தன்னைக்கான இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க, பதிவு பண்ணிட்டு அவங்க போறாங்க. ஆனா இதுல வந்து முக்கியமான வரி, இந்த கதையிலேயே முக்கியமானது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அது அவங்க அவங்கள பத்தி தானே எடுத்த ஒரு முடிவு, அதை திருப்பி அவங்க உறக்க சொல்லுவாங்க. அதுதான் அண்டர்லைன் பண்ணி போறேன், நான் போறேன் ஆனா அவனை தேடி இல்ல என்ன தேடி அப்படிம்பாங்க.
ஸோ அதாவது ஒரு எப்படி சொல்றது, அந்த பயணம் அப்படிங்கிறது வந்துட்டு இன்டர்னல் சர்ச் அப்படிங்கிற மாதிரி மாறிடுது. ஸோ இங்கதான் வந்துட்டு அந்த நான் சொல்ற மாதிரி இந்த கதையாசிரியர் வந்துட்டு அவங்க ஏன் போறாங்க, என்ன அவங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்தாங்க, திடீர்னு ஏன் போறாங்க, அம்மாங்கிற ஒரு ஒரு பாதுகாப்பும் இருக்கு, அவங்க அம்மாவுக்கும் புரியல ஏன் அவங்க விட்டுட்டு போறாங்க அப்படின்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்த பிறகு கடைசியில அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்களுக்கான டெசிஷன் அவங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான பின்னியம் பேசும் ஒரு ஒரு கதையா தான் நான் இதை பாக்குறேன். ஆனா ஏன் அவ்வளவு நாள் வெயிட் பண்ணாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு டைம் தேவைப்படும் அந்த அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இந்த இந்த ஒரு திடீர் மாற்றம் வர்றதுக்கு திடீர் மாற்றம்னு சொன்னாலும் கூட அது வந்து ஊற போட்டு ஒரு நாள் கண்டிப்பா அது நிகழ்ந்தே தீரும் அப்படிங்கிறது நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவனை காட்டியிருக்காரு. சோ அருமையான கதை. அதுல அவர் வந்து விவரிப்புகளாகட்டும், இந்த ராசாத்தியோட மனக்குமுறல்கள், அவனுக்கும் அந்த இடத்த விட்டு போறப்ப வந்து அதுக்கான அந்த தொடர்புகள் எல்லாமே வந்துட்டு வந்துட்டு அந்த நினைவு கூறுதல் மூலியமா அப்படியே வந்துட்டே இருக்கு அவங்களுக்கு. அதை பண்ணிட்டே போறாங்க. சோ கண்டிப்பாக நீங்க சொன்ன மாதிரி அருமையான கதை. நிறைய இது மனதளவில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பேசிட்டு பேசுது. அந்த பெண்ணோட மனக்குமுறல் வந்து அருமையா வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது ஒரு பெண் மனத்தை வந்து இந்த அளவுக்கு எழுத முடியுமா அப்படிங்கிறது வந்து ராஜேஷ் வைரபாண்டியனுக்கு வந்து கண்டிப்பா பாராட்டி கொடுக்கணும். சோ அந்த வகையில நல்லா கதையும். அடுத்த கதை இதுவும் வந்துட்டு நல்ல வித்தியாசமான தலைப்பு. இது வந்து கதையோட பேரு வந்து பாக்கியஸ்ரீ. சோ நான் இதையும் தேடி பார்த்தேன். பாக்கியஸ்ரீனா எப்படி என்னன்னு பார்த்தேன்னா, அது ஒரு ராகத்தோட பேரு, ஹிந்துஸ்தானி ராகத்தோட பேரு, காதல் சம்பந்தமான ராகம் அப்படின்னு ஹிந்துஸ்தானி ராகம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது கர்நாடகத்துல வந்து கரகரப்பிரியாவுக்கு பக்கத்துல அப்படின்னாங்க. இப்ப நம்ம சினிமா பாடல்கள் பாக்குறவங்களுக்கு தெரியிருக்கும், தமிழ்ல நிறைய கரகரப்பிரியா ராக பாடல்கள், காதல் பாடல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை பத்தி பேசலாம். இது வந்து இது வந்து பாக்கியஸ்ரீ வந்து எழுத்தாளர் வைரவன் லேரா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதை பத்தி சொல்லுங்க. ஆமா ஆமா டிஜே, ரொம்ப அழகான கதை. இது வந்து தடாரியில வந்த சிறுகதை. எழுத்தாளர் வைரவன் லேராவை பொறுத்த மட்டும் அவர் பெங்களூர்ல வேலை பார்க்குறாரு. ஐடி என்ஜினியர், தகவல் தொழில்நுட்ப என்ஜினியரா இருக்கிறாரு. தொடர்ச்சியா சமீபத்துல நான் பார்க்கிறேன் அவர் நிறைய நல்ல சிறுகதைகளை எழுதிட்டு இருக்கிறாரு. சமீபத்துல காலச்சுவடுல கூட ஒரு நல்ல ஒரு கதை எழுதியிருந்தாரு. சரி, இப்போ இந்த பாகேஸ்வரிங்கிறது தலைப்பு. அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ஒரு இந்துஸ்தானி ராகத்தினுடைய பாடல். என்னன்னா, பிரிந்திருக்கின்ற காதலர்கள் தங்களுடைய சேர்தலினுடைய ஏக்கத்திற்காக பாடுற ராகம் இந்த இந்த இது பாகேஸ்வரிங்கிற இந்த இந்துஸ்தானி இசையோட பாடல்கள் எல்லாம். சரி, இப்போ இந்த கதையில என்ன பேசுது, கதை சொல்லி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கதை சொல்லி அவன் ஒரு ஐடி என்ஜினியர் தான். அவனுடைய காதல் மனைவி. இப்போ இந்த காதல் மனைவி இவங்களுக்கு இவன் வேற சமூகத்தை சார்ந்த வேற மொழி பேசுகிற பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான், விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கான். 3 வயசுல ஒரு 2 குழந்தைங்க வேற இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல அந்த அவனுடைய காதல் மனைவி டைவர்ஸ் வேணும்னு கேட்குறா. ஏன் வேணும்னு கேட்குறா, அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் அந்த கதையில ரொம்ப அழகா சொல்லிட்டு போறாரு. அந்த கதையோட மொழி வந்து அவ ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ இந்த கதை வந்து இறுதியில அவ வந்து இவனோட வாழ முடியாது, ஏன்னா இவன் எல்லாத்துலேயுமே வந்து அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் உண்டு, அந்த ஸ்பேஸ் வந்து எல்லாருமே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் ஒய்ஃப் வந்து ரொம்ப சீரியஸா ஆஃபீஸில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவ பேசினா கூட இவன் வந்து அந்த பிரச்சனையை வந்து ரொம்ப என்ன சொல்றது, அரவணைப்பா அணுகாம, பிரச்சனைனா எல்லா இடத்துலையும் இருக்குதான் செய்யும், அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா பேசக்கூடியவன். அப்போ ஒரு கட்டத்துல தான் அவனுக்கு தெரிய வருது, ஓ மனைவி நம்மகிட்ட இந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்த்திருக்கான்னு. அவன் என்ன நினைக்கிறான்னா, அவனோட மனைவி வந்து காதல் மனைவி வந்து அவன் ஒரு ஃபெமினிஸ்ட், பெண்ணிய கொள்கையோட இருப்பா, நம்ம பேசுறதெல்லாம் அவளுக்கு சரியான இதுல பாசிட்டிவா எடுத்துக்குவா அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றா, உங்கள்கிட்ட ஆறுதல் வேணும், நீ ஏதாவது சொல்லுவ, என்ன புரிஞ்சுக்கிடுவேன்னு தானே உன் பிரச்சனைகளை நான் பேசுறேன், நீ என்னடான்னா எல்லாத்துக்கும் சாட் போட்ட மாதிரி எதையோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் அது இது வேணும்னா நம்ம பாட்டுக்கு தனித்தனியா இருந்துட்டு போயிடலாமே
இது எதுக்கு சேர்ந்து வாழணும்? அதனால நான் ரொம்ப காலமா ரொம்ப யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிறான். இவனுக்கு எப்படி சமாதானம் சொல்றதுனே தெரியாது. இப்படிதான் அந்த கதை அப்படியே போயிட்டு இருக்கு. ரொம்ப அழகா போய்கிட்டு இருக்கு. ஸோ இவன் மனைவியை சமாதானப்படுத்தணுங்கிற நோக்கத்தால ரொம்ப கெஞ்சி கூத்தாடி நம்ம தலைக்காவேரிக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணி போறாங்க. இந்த ட்ரிப்பு போகையில அந்த டிரைவர் வந்து அவனும் இசையை பத்தி கொஞ்சம் பக்கத்துல, அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற பாகவதர் மூலமா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கான். அப்போ அவன் வந்து இவங்க 2 பேருக்கு அவட சண்டை இதெல்லாம் அவனுக்கும் தெரிய வருது. அவன் அவங்களுக்கு அது போகையில எல்லாம் எந்த அளவுலாம் உதவியா இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டே வந்து முதல்ல முதல்ல ஒரு ஒரு இந்துஸ்தானி பாட்டு அவன் மகளுக்கு, அவன் மனைவிக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பாம்பே ஸ்ரீ அது அந்த பாட்டை போட சொல்றான். அந்த பாட்டு தான் அவங்க ஒலிச்சுக்கிட்டே வருது. அந்த பாட்டுல வந்து அந்த பாட்டுல ஒரு வரி வருது. அந்த ராகம் என்னன்னா பேகாக் ராகம். அந்த பேகாக் ராகத்துல அந்த இந்துஸ்தானி பாடல் வந்து என்ன பாட்டு அப்படின்னா, இரக்கம் பாராமல் போனது என்ன காரணம், என்ன காரணம் சுவாமி. அதாவது தன் மேல இரக்கம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் சுவாமிங்கிற அந்த பாட்டு. அந்த பாட்டை கேட்டு அவனுடைய காதல் மனைவி வந்து வண்டியில போய்கிட்டு இருக்கையிலே போடுற பாட்டு தான். அவன் அப்படியே உருகி போயிடுறா. அந்த இறங்கி அப்படியே போய்கிட்டு இருக்கையில அப்புறம் அந்த ஒரு இடத்துக்கு வந்த உடனே இவங்க 2 பேரும் இறங்குறாங்க. அப்போ அந்த டிரைவர் வந்து சொல்றான், இது வந்து பேகாக் ராகம் தானே அப்படின்னு. அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருது. ஓ, உனக்கு இந்துஸ்தானி பேகாக் ராகம் இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு. அவன் ஏன் தெரிய வருதுங்கிற காரணத்தெல்லாம் சொல்றான். ஏன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற பாகவதர் பாடுவார் இந்த ராகத்தை. அப்போ அவருக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகம் இதெல்லாம் அவன் சொல்றான். அப்போ அப்போ ஒரு ஜோக் கூட அவன் அடிக்கிறான். அவர் அதை பாடி முடிச்சு தினசரி ராத்திரி அவர் பாடிடுவாரு. ராத்திரி அவர் பாட ஆரம்பிச்சாருன்னா அவர் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் தூங்கலாம் முடியும் அப்படின்பா. இதை கேட்டு அவன் சிரிக்கிறா. இவனுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. யாருக்கு? நம்ம அந்த கதை சொல்லியான ரகு தான் அந்த கதை சொல்லி அவன் ரொம்ப காலம் கழிச்சு அவன் வந்து அவன் அந்த ஜோக் அடிச்ச உடனே, ஏன்னா பாகவதர் வந்து அவர் தான் பாடி முடிச்சு அவர் அடங்கினாதான் மற்றவங்க எல்லாம் தூங்க முடியும், அவ்வளவு சத்தத்தோட பாடுவாரு. அருமையான பாகவதர் தான் இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைங்கிறத அவன் சொல்றான். அப்போ மனசு வந்து அதுல ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது. தொடர்ச்சியா என்னென்னலாம் நடக்குது. அப்புறம் அந்த பாகேஸ்வரிங்கிற அந்த ராகத்துல ஒரு போடுற அந்த ஒரு பாட்டு 2 பேருக்கு இடையில ஏற்படுத்துகிற நிகழ்ச்சி, அந்த மேஜிக் என்ன அப்படிங்கிறதையும் அந்த கதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு வைரவன் லேரா. வாசிக்க வேண்டிய கதைகள்ல இந்த கதையும் ஒரு கதை. கண்டிப்பா நீங்க சொன்ன ரொம்ப விளக்கமாவே நீங்க போயிட்டீங்க. பட் ஹை லெவல்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிகளை ஏற்கனவே காதல் இருக்கிற கணவன் மனைவி தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஸ்பிரிட் நீக்கிட்டே போகுது. ஸோ பிரிவுக்கான காரணங்கள் 1000 இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மீண்டும் இணைவார்கள் அப்படின்னு அந்த இணையம் ஒரு விஷயத்தை தான் இந்த ராகமா பாக்குறேன். ஸோ கர்நாடக சங்கத்தில் அவங்களுக்கு இருக்கிற அந்த கர்நாடக ஹிந்துஸ்தானி இசையில அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒற்றுமை, அவர்களுக்கு இசை என்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி பழையபடி மாற்ற சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு சண்டை நடக்கிறப்ப வந்து ஈகோவுக்குனால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விளக்கிட்டே வருவாரு. எந்தெந்த விஷயத்துலலாம் அவங்களுக்கு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட எதிர்பாராமல் ஒரு சின்ன ஒரு பாடல் அது பாகேஸ்வரி அப்படின்னு யாருமே அதாவது நம்ம இசை வல்லுநர்கள் தெரிஞ்சுக்கலாம், சாதாரண ராகமா இருக்கலாம். ஆனா நம்மள மாதிரி சாதாரணர்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு ராகம் வந்து அவங்க இணைச்சி வைக்குது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காரு. கொஞ்சம் பாசிட்டிவா முடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால கண்டிப்பா படிக்க வேண்டிய கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடைசியில நம்ம லாஸ்ட் 10th கதைக்கு போயிடலாம். இது வந்து எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின நடைத்துணை அப்படிங்கிற கதை. இதுல வந்து நான் வந்து முக்கியமா வந்து நான் உங்ககிட்ட முதல்ல சொன்ன மாதிரி முடிவை சொல்ல வேணாம், ஆனா கதையை பத்தி பேசலாம். எனக்கு இதுல வந்து ரொம்பவே பிடிச்ச கதை தான். இதுல வந்து நிறைய உள்ளர்த்தங்கள் இருப்பதா எனக்கு பட்டுச்சு. சார் நீங்க சொல்லுங்க உங்களோட இதை. இது எஸ்ரா அவரோட தளத்துல எழுதியிருக்கிற கதை. ஒரு ஒரு அருமையான ஒரு கதை.
ஒரு புதுமையான ஒரு கதை, புதுமையான ஒரு அனுபவத்தை சொல்ற ஒரு கதை. இந்த கதையோட கதை சொல்லியா வர்றது ஒரு எழுத்தாளர் கதை சொல்லியா வராரு. பேராசிரியர் விமல் கற்கடம் அப்படிங்கிற ஒருத்தர், ஒரு எழுத்தாளர். அவர் சோழ வரலாற்று ஆராய்ச்சி இதுல எல்லாம் ரொம்ப ஈடுபாடு உடையவர். அதை பத்தின நிறைய கட்டுரைகள் மற்றதெல்லாம் ரொம்ப எழுதியிருக்கிறாரு. அப்போ அவர் கதையை எங்க இருந்து அவர் தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட மெயில்ல ஸ்பேம்ல ஒன்று விழுந்து கிடக்கும். அதை தற்செயலா ஓபன் பண்றப்பதான் அவருக்கு தெரிய வருது. அவரை சுவிஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து, அது கூட அவருக்கு பின்னாடி தான் தெரிய வருது எங்க இருந்து கூப்பிடுறாங்கிறது. அவங்க மன்னரோட வாக்கிங் போறதுக்கு கூட வரணும். அது வர்றதுக்கு போக வர்றது பயண கட்டணங்கள் எல்லாம் அவங்களே ஏத்துக்குவாங்க. அவர் அங்க ஒரு 10 நாள் தங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி. கொஞ்சம் அதுல 1-2 விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் அந்த எழுத்தாளர் அதை இது சும்மா ஏதோ கதை அடிக்கிறாங்க அப்படின்னு அதை உதாசீனப்படுத்திடுறாரு. தொடர்ச்சியா ஃபோன் காலும் வருது. அவங்க அதுல இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. இவருக்கு அதுல நம்பிக்கை இல்லை. எல்லாத்தையும் கூகுள் எல்லாத்துலயும் தேடி பார்க்குறாங்க. அவங்க சொல்ற எந்த விதமான சம்பவங்களோ மற்றதோ அதுல இல்லை. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு $1000 முதல்ல அனுப்புறோம், அப்புறம் கடைசியில எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு $5000 கொடுக்குறோம், இதை தவிர பயண செலவெல்லாம் ஏத்துக்கிறோம்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி $1000 அனுப்புறாங்க. சரின்னு இவரும் இந்த எழுத்தாளர் இவரும் போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ஏப்ரல் 11ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 28ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது அப்படிங்கிற டைரி குறிப்பையும் சொல்லிக்கிட்டே வராரு எழுத்தாளர் எஸ்ரா. அப்புறம் அங்க போறாரு. அங்க ஏற்படக்கூடிய அனுபவங்கள், அந்த மன்னர் இருக்காரு இல்லையா, அந்த மன்னரோட எப்படி நடக்கணும், எவ்வளவு தூரம் 2 பேருக்கு இடையில கேப் இருக்கணும், அவரு எங்கேயாவது நின்னாருன்னா வாக்கிங் போற இடத்துல அந்த இடத்துல இவரும் அந்த 1.5 அடி பின்னாடி அப்படியே நிக்கணும். இந்த மாதிரியான பல சம்பவங்கள் எல்லாத்தையும் பத்தி சொல்றாரு. அப்போ அந்த கடைசி நாள் வந்துருது, நடக்கிற நாள் வந்துருது. அதுக்கு முந்தின ஒரு வாரமா அவங்க அதுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. எப்படி நடக்கணும், எந்த இடத்துல போறாங்க, எல்லா பிராக்டிஸும் நடக்குது. அந்த குறிப்பிட்ட நாள்ல மன்னர் வராரு. மன்னருக்கும் இவருக்கும் இடையில நடக்கிற உரையாடல். மன்னர் கேட்கிறாரு. மன்னர் சொல்றாரு அவருக்கு 13 மொழி தெரியும், ஓவியம் எல்லாத்துலயும் விருப்பமுடையவர். அவர் சில உங்களுடைய வரலாற்று நூல்கள் மற்றதெல்லாம் ஆராய்ச்சி நூல்கள்லாம் நான் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாரு. இவருக்கு இடப்பட்ட கட்டளை என்னன்னா, மன்னர் நடக்கிறப்போ எங்க நிக்கிறாரோ நிக்கணும், இவரா பாக்குற காட்சி எதை பத்தியும் பேசக்கூடாது, அவர் சொன்னா அதை பத்தின கருத்தை மட்டும்தான் இவர் வெளிப்படுத்தலாம் அப்படின்லாம் எஸ்ரா ரொம்ப அழகா சொல்லிட்டு போறாரு. இந்த நடையெல்லாம் முடியுது. அந்த நடை முடிஞ்ச உடனே ஒரு காற்று வீசுது. அப்புறம் என்ன, தொப்பி நடுவி விழுது. அடுத்து எழுத்தாளர் எஸ்ரா என்ன சொல்றாரு அப்படிங்கிறது தான் அந்த கதை. என்ன, அந்த கதையினுடைய சுவாரஸ்யம் எல்லாம் அங்கதான் இருக்குது நீங்க சொன்ன மாதிரி. அதனால கதை அந்த கிளைமாக்ஸ் அவங்க வாசகர்கள் வாசித்து அறியட்டும். அப்போ ஒரு புதுமையான கதைய புதுமையான முறையில சொல்லியிருக்கிறாரு எழுத்தாளர் எஸ்ரா. அதுதான் ஒரு ஒரு விஷயம். வாசகர்கள் இந்த கதையும் ஒரு புதுமை அப்படிங்கிற முறையில வாசித்து அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எப்படின்னா, அது நான் எப்படி பார்த்தேன்னா, ஸ்பேம் மெயில் நமக்கு நிறைய மெயில் வரும். இது பண்ணனா உனக்கு $1000 கொடுக்குறேன், $2000 கொடுக்குறேன் அப்படின்லாம் ஸ்பேம் மெயில் வரும். அந்த மாதிரி ஒரு சாதாரண ஸ்பேம்ல வந்த ஒரு மெயில். அதாவது என்னன்னா, ஒரு மன்னர் ஒரு சாதாரண இவர் ஒரு ஆராய்ச்சியாளர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஆராய்ச்சியாளர் அப்படிங்கிறதுனால அவர் கூட நான் நடை துணைக்கு ஒரே ஒரு நாள் மாத்திரம் வரணும் அப்படின்றாரு. அதுக்கு 1,00,000 பரிசு அப்படிங்கிற மாதிரி வருது. இல்ல அப்படி அவ்வளவு இல்ல, $6000. $6000. நான் சும்மா அப்ப எவ்வளவு ரூபாய்? அப்ப 6 லட்சம் ரூபாய். 6 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய். ஆமா, அதையும் இவர் என்ன நம்பிக்கை இல்லாம அவங்களோட இன்னொரு சொந்தக்காரரோட அக்கௌண்ட் கொடுக்குறாரு. சித்தப்பான்னு நினைக்கிறேன். சித்தப்போட அக்கௌண்ட் அந்த பணம் டெபாசிட் ஆகுது. சோ அதான். பட் எனிவே அந்த மன்னரை பார்க்க போறாரு. அந்த மன்னர் அதுக்காக முத்தாய்ப்புகள், அது பில்டப் தான். இந்த ஸ்டோரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த எக்ஸ்சேஞ்ச், ஒவ்வொரு நாள் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்சேஞ்சை சொல்லிட்டே வர்றாரு. அதெல்லாம் பில்டப் பண்ணிட்டே போறாரு. இந்த நடைக்கு அவர் அந்த மன்னரோட நடக்கிறதுக்கு இவர் எப்படி தயார்படுத்துறாங்க
அப்படிங்கிறது. அந்த தயாரிப்புல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இது எவ்வளவு முக்கியமான விஷயம். அந்த நடை அப்படிங்கிறது அந்த மன்னருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுலயே என்ன சொல்றாங்கன்னா, மன்னர் வந்து தினமும் ஒருத்தர் கூட நடக்க மாட்டாரு. அவருக்கு ஒவ்வொரு நாள் நடக்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் கூட நடப்பார் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டிட்டே போறாரு. சோ அப்படி என்னதான் அந்த மன்னருக்கு இருக்கு, அப்படி என்னதான் அவரு நடக்க போறாரு அப்படின்னா, சாதாரணமா தான் நடக்கிறாரு. இவங்க நிறைய கண்டிஷன் கொடுக்குறாரு. அவரோட என்ன வேகத்துல நடக்கிறதோ அந்த வேகத்துல நடக்கணும். அவரு கூட அதிகமா பேசக்கூடாது. நீங்க பார்த்த காட்சி விவரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இவரும் மன்னர் கூட நடக்கிறாரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஸ்பெண்ட் பண்ண பிறகு அவர் வந்துட்டு நன்றின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப இவரும் சில கேள்வி எல்லாம் கேட்கிறாரு அப்படின்லாம் பேசிட்டு இப்படி போயிடுறாங்க. இப்ப இது முடிச்ச நீங்க சொன்ன மாதிரி கடைசியில வந்துட்டு எஸ்ட்ரா வந்து அங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கட்டவிழ்க்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நெரேட்டிவோட இதே மாறிடும். பட் நான் இது எப்படி இத சப்கான்டெக்ட் என்ன பார்த்தேன்னா, இவர் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர். இவர் வந்து சோழர் இதெல்லாம் சிற்பங்களை ஆராய்ச்சி பண்ணவர் அப்படின்றது, அந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்றது வந்து மனித மனத்தை வந்து அவருக்கு கடைசியில அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் அந்த மன்னரை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியல. அந்த மன்னரை பத்தி இவரே ஒரு கட்டமைச்சிட்டு வந்துட்டு அந்த ஆராய்ச்சி மணி படமே பார்க்கல. அதாவதுதான் அகடமிக்கா ஒரு விஷயத்த பாக்குறது வேற, மனித உணர்ச்சிகளை பார்ப்பது வேற அப்படிங்கறதான் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 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 நடை பயணம், நடை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமானது, அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு. நம்ம வந்து காலை நடை சும்மா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நடந்துட்டு வரோம் அப்படி இல்லாம அதை வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி மாதிரி டெய்லியும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஒவ்வொருத்தரோட வெவ்வேறு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதுக்கு காரணமும் சொல்றாரு. அந்த காரணம் நீங்க சிறுகதையிலே படிச்சுக்கலாம். அதாவது அந்த மனித நட்பு அப்படிங்கிறதுக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவமான விஷயம் அப்படிங்கிறதையும் வந்து இந்த கதையில வந்துட்டு அவரு எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் சப்டெக்ஸ்டா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது நம்மளுக்கு எவ்வளவோ டைம் இருக்கும், எவ்வளவோ பிஸியா இருப்போம். ஆனா ஒரு 6000 நீங்க சொன்ன மாதிரி $6000 கொடுத்து நடக்கிற அளவுக்கு முக்கியமான விஷயம் அது அப்படிங்கிற அதோட முக்கியத்துவத்தையும் உணர்த்துறாரு. அதாவது நீங்க நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா இந்த சொன்னது வந்து காமனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நல்லா பிரசென்ட் பண்ணுவாரு. அந்த காமனர் பாயிண்ட் ஆஃப் வந்து பார்க்கணும். இந்த சாதாரண நடப்பேன் காலையில டெய்லி நான் 10 நிமிஷம் 15 நிமிஷம் நடந்து போறேன் அப்படிங்கிறது அந்த 15 அந்த 1 மணி நேரம் நடைக்கு வந்து கிட்டத்தட்ட $6000 மதிப்பு அப்படிங்கறது எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. சோ இந்த நடையோட முக்கியத்துவத்தை தான் அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கு. அந்த நடை அப்படிங்கறத விட நடை துணை, அந்த துணை யார், அந்த ஒரு துணையோட நடிக்கிறதுக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படிங்கறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே போறாரு. சோ இதெல்லாம் முடிச்சிட்டு கடைசியில வந்துட்டு அந்த திருப்பி வி டோன்ட் வாண்ட் டு பிரேக் தி எண்டிங் வந்து படிச்சு அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்களா, அதை விட்டுலாம். இவர் என்ன பாக்குறாரு, இவர் என்ன கத்துட்டாரு அப்படிங்கறது வந்துட்டு நம்ம திருப்பி வாசிக்க வைக்கக்கூடியது. நான் திருப்பி போய் பார்த்தேன் இந்த கட்டுப்பாடுகள்லாம் ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க கடையோட முடிவு தெரிஞ்ச பிறகுதான் அந்த கட்டுப்பாடுகளை ஏன் விதிச்சாங்க அப்படிங்கிறது தெரியும். சோ இன்னொரு வாட்டி நான் திருப்பி போய் படிக்க வேண்டிய காலம் வேண்டியது. அருமையான கதை எஸ்ட்ராவோடது. ஆமா ஆமா, அருமையான கதை. அதுல இந்த நடைத்துணை அப்படிங்கிற தலைப்பும் அவரை பத்தின அந்த கதை சொல்லியோட இதைத்தான் பேசுது. மன்னரோட கூட நடக்கிறவங்கிறது. அதுல எஸ்ரா ஒரு குறிப்பு தராரு. என்னன்னா, மன்னரோட வயது 54 வயது அப்படிங்கிறாரு. மன்னர் வந்து இவரோட வாக்கிங் போகையில, இந்த எழுத்தாளரோட வாக்கிங் போகையில, நீங்க என்னோட நடக்கிற 14,602வது ஆள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 14,602வது ஆள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வருடத்திற்கு 365 நாள். அப்போ 10 வருடத்துக்கு 3650 நாள். அப்போ 40 வருடத்துக்கு நான் திரும்பி பார்த்தேன் 14,600 நாள். அப்போ 40 வருடத்துக்கும் மேல அந்த மன்னர் தன்னுடைய 14வது வயதிலிருந்து இப்படி ஒருத்தரை நடைத்துணையா வச்சு டெய்லி நடந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சம்பவத்தையும் ஒரு அழகா சொல்றாரு. இதுதான் சந்தோஷப்படுத்துது வாசகனை, படிக்கிற வாசகனுக்கு வந்து அவனுக்கு ஒரு இடம் கொடுக்கறது. அப்ப எத்தனை நாளா இந்த மன்னர் நடந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் நேரடியா சொல்லாம, நீங்க என்னோட நடக்கிற 14,602வது ஆள் மூடம்னு ஒரு எழுத்தாளர் சொல்றாரு இல்லையா, அது வந்து ரொம்ப ரசனைக்குரிய ஒரு விஷயம் இல்லையா? அருமை அருமை. ஆமா, நீங்க சொல்ற மாதிரிதான் அந்த எஸ்ட்ரா வந்து அதுல அந்த எதையுமே வந்து சுவாரஸ்யமா சொல்லக்கூடியவர். அதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த நடைன்னு பாத்தீங்கன்னா அந்த டேட்ஸை பொறுத்து சொன்னது. அதாவது ஒரு இந்த நடைக்கு போறதுக்கு அன்னைக்கே கூப்பிட்டு அன்னைக்கே பணம் அனுப்பி நடத்தது இல்லை. அது வந்து பல நாட்களாக தேதிட்டு கொடுத்து ஏப்ரல் 11 அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒரு 15-20 நாள்
அதை பத்தி பேசி கடைசியில தான் அவங்க நடைக்கு போவாங்க. அது ஏன் அந்த நடைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறது கடைசியில தெரியும். சோ நம்ம இதை சொல்லிட்டு நம்ம அடுத்தது இந்த பரிந்துரைக்கும் கதைகள் செக்ஷனுக்கு போயிடலாம். நீங்க ஒரு 9 கதை சொல்லியிருந்தீங்க, அதை பத்தி டக் டக் டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டு போயிடலாம். ஆமாம், ஏகப்பட்ட நேரம் ஆயிடுச்சு. இனிமே நண்பர்கள் சொல்லுகிற அந்த ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நம்ம இவ்வளவு நீளமா உரையாடல்களை அமைச்சுக்கலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் இல்ல. எனக்கு நானே படலாம். ஒரு இவ்வளவு நேரம் இருக்குன்னா சிறுகதை வந்து நான் சும்மா ஒரு வாசிக்க எவ்வளவு டைம் ஆகுதுன்னு பார்த்தேன். ஒரு சிறுகதை வந்து முதல் கதை நான் சொன்னது இப்போ நம்ம வந்து பேசினது வந்துட்டு அது வின்கா ரோசியா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய கதையாவே இருந்துச்சு, நிறைய உரையாடல் இருந்துச்சு. இப்ப மத்த கதையெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 பக்கத்து இல்ல 6 பக்கத்துல வந்துருது அப்படின்னா நம்மளுக்கு படிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துல முடிஞ்சிருது. ஒரு சிறுகதை படிக்கிறதுக்கு 30 நிமிஷம் இருக்கிறப்போ அதுல ஒரு 5 to 10 விழுக்காடு தான் அந்த சிறுகதையை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு நானே ஒரு மென்டல் மைண்ட் வச்சிருக்கேன். சோ அடுத்த வாட்டி 4 நிமிடத்துல தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாக்கலாமா மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். சரி, நம்ம அதிகமா அடுத்த 9 சிறுகதை டக் டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். அப்புறம் போயிடலாம். பரிந்துரை செய்கிற 9 சிறுகதைகள்ல வாசக சாலையிலிருந்து 3 கதைகள். திரும்பவும் நம்ம எழுத்தாளர் நிர்மல் வர்றாரு. வெளிச்சம் சிறுகதை நிர்மல், நீராட்டம் சிறுகதை கௌதம் நாராயணனும் திரும்பவே இந்த மாசத்துல பேசின கௌதம் நாராயணன் எழுத்தாளர் திரும்பவும் வராரு. அதே மாதிரி மவுஸ் சிறுகதையினுடைய ஆசிரியர் எழுத்தாளர் KS சுதாகரும் திரும்பவும் வரார். இவங்க இப்போ இந்த 3 பேருமே வந்து அவங்க இந்த மாதத்துல குறிப்பிடத்தக்க சிறுகதைகளா இந்த 2வது சிறுகதைகளும் இருக்கு. 3மே ரொம்ப அருமையான நல்ல சிறுகதைகள்னு தான் சொல்லுவேன் நானு. அப்புறம் சொல்வனத்துல ஒரு 3 சிறுகதைகள். அடிசில் நாஜில் நாடன் எழுதின சிறுகதை. கேள்வி பதில் ஒரு விஞ்ஞான சிறுகதை ராம் பிரசாத் எழுதினது. அப்புறம் ஜானஸ் எழுத்தாளர் சிவா கிருஷ்ணமூர்த்தி எழுதின ஒரு அருமையான சிறுகதை. ஜானஸ் பத்தி பேசுறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் வேணும்னு நினைக்கிறேன். ஜானஸ் வந்து ரெண்டு இதழ்கள் வந்திருக்கு. ஒரு பெரிய குறுநாவல் அந்த கதை. அதனால அது குறுநாவல் ரொம்ப மிக பெரிது அப்படிங்கறதுனாலதான் அதை நம்ம உரையாடல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை லிஸ்டுக்கு நான் கொண்டு போனேன். கண்டிப்பா அதுல கண்டிப்பா நான் வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி அவரவர் அடிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் நாடனோட கதை வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் 1 or 2 லைன்ஸ்ல இது வந்து கும்பமணி தவசிப்பள்ளி ஃபேன்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு. ஏன்னா இதுல வந்துட்டு அவரு உணவு பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நாஞ்சில் நாடனோட எழுத்து படிக்கிறவ பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த கும்பமணி இதுக்கு டிரான்சிஷன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அரசியல் சமூக பார்வைகள் சட்டையர் எல்லாம் வந்துட்டு அப்படி கும்மி அடிச்சுட்டு வந்துடும். சோ அதனால இப்போ இன்னைக்கு அரசியல் நிலைமையும் கொஞ்சம் அதுல வந்திருக்கு. அதையும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பா படிக்க வேண்டியது அவரவர் அடிசல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கதை. கும்பமணி அண்ட் தவசிப்பிள்ளை ஃபேன்ஸ்க்காக சொல்லிக்கலாம் தனியா. ஜானஸ் நீங்க சொன்ன மாதிரி தான் இது வந்து குறிப்பா வந்துட்டு அவர் வந்து இந்த கேள்வி பதில் ராம் பிரசாத்தோட கேள்வி பதில் ஜானஸ் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி ராம் பிரசாத் கேள்வி பதில் வந்து ஏஐ ரிலேட்டட். இது வந்து இந்த மனித உரிமை பத்தி கொஞ்சம் நல்லா உரையாடதா இருக்கு. கண்டிப்பா வந்து அதையும் படிக்கணும். நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் தனியா கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மத்த 3 கதை பத்தி சொல்லுங்க. ஆமா, ரொம்ப அழகா சொன்னீங்க டிஜே. அப்புறம் யாவரும் இதழ்ல வந்திருக்கிற கூடிய மொடாம்பால் எழுத்தாளர் பாரத் தமிழ் எழுதின சிறுகதை. அப்புறம் ஆவணாழியில வந்திருக்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு சிறுகதை. மணிப்பூர் எழுத்தாளர் எழுதின ஒரு சிறுகதை இந்த கதை. இது வந்து கதை தலைப்பு வந்து இன்று விண்ணுலகம் எதை சமைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சிறுகதை. முனைவர் கான் எழுத்தாளர் வந்து இத மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறாரு. 3மே நல்ல சிறுகதைகள் இது. அப்புறம் இறுதியா நீலி மின்னிதழ்ல சென்ற காலாண்டு இதழ்ல வந்திருக்கிற ஒரு சிறுகதை. எழுத்தாளர் அவினேனி பாஸ்கர் எழுதின சிறுகதை அரச பரம்பரை வீடு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு கதையை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு அவரு. எழுத்தாளர் அவினேனி பாஸ்கர் வந்து எழுத்தாளர் ஜெயமோகனோட அறம்ங்கிற சிறுகதை தொகுப்பை வந்து தெலுங்குலேயும் மொழிபெயர்த்திருக்கிறார். தொடர்ந்து அவர் வந்து நிறைய மொழிபெயர்ப்பு நூல்களை செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப இந்த கதையும் ரொம்ப ஒரு முக்கியமான கதை, மொழிபெயர்ப்பு கதை.
அருமை, அருமை. நீங்க சொன்ன மாரி வந்து நெறைய கதைகள் இந்த வாட்டி ஒரு முதல் 10 கதைகளாகட்டும், இந்த 9 கதை, 19 கதைகள். பட் இதற்காக நீங்க படிச்சது வந்து கிட்டத்தட்ட 65லேருந்து 75 கதைகள் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கு மிக்க நன்றி. நீங்க முதலே சொன்ன மாரி வந்து வாசகர்கள் வந்துட்டு இது வந்து ரொம்ப நீளமா இருக்கா, இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணணுமா அப்படி இல்ல இதுவே இந்த ஃபார்மேட்லயே தொடரலாமா அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க கருத்த சொல்லுங்க. என்ன பிடிச்சுச்சு, என்ன பிடிக்கல அப்படிங்கிறது கருத்து சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை மாதம் மாதம் கொண்டு வரணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். பிடிச்ச சிறுகதைகள் நான் சொன்ன மாதிரி எந்த ரேட்டிங்கும் இல்லை. எல்லாத்தையும் விட மந்திரமூர்த்தி உங்களுக்கு மிக்க நன்றி. நான் சொன்னது மாதிரி இது வந்து நம்ம இன்னைக்கு பண்றது இல்லை. இப்போ இந்த மாசத்துக்கு இப்போ இருந்தே நீங்க வந்து அடுத்த மாசத்துக்கான கதைகளை அனுப்ப ஆரம்பிச்சிருவீங்க. இதை வந்து நம்ம தொகுத்து ஒரு 15-20 நாள் தொகுத்து கடைசியில 30ஆம் தேதி இல்ல மாச கடைசி வரைக்கும் காத்திருந்து என்னென்ன கதைகள் வந்திருக்குன்னு லிஸ்ட் பண்ணிட்டு அது திருப்பி ரீலிஸ்ட் போட்டு அதை வந்து இதெல்லாம் இதை பத்தி எல்லாம் பேசணும், இதை பத்தி எல்லாம் வந்து நம்ம பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு விட்டா நம்ம 75 கதை பற்றியும் பேசிடலாம். அது ஏற்பாடு இருந்தேன். சில கதைகள் வந்து இருக்கும், அதை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லல. அப்படி அதே மாதிரி இது தேர்ந்தெடுத்த கதைகள்லாம் வந்து எந்த பரிசு எந்த ஒரு ரீதியும் இல்லை, நம்மளோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கடைசி உங்களோட பகுதி சொல்லி முடிச்சிடலாம். ரொம்ப நன்றி டிஜே. ஏன்னா சொல்வனம், புனைவு வனம், கதை வனம் எதனால சொல்லலாம். நண்பர்களோட கலந்துரையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக மகிழ்ச்சியும் அன்பும் நன்றியும். மிக்க நன்றி, மிக்க நன்றி.